Praise the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஆஸ்டின் தமிழ் சபை சார்பாக இந்த ஆராதனை கடந்து வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால வாழ்த்தி வரவேற்கிறோம். மறுபடியுமாக ஆஸ்டின் தமிழ் சபை சார்பாக உங்கள் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆமென். கர்த்தர் இந்த புதிய வருடத்தை ஆண்டவருக்கான கிருபை செய்திருக்கிறார். இந்த வருஷத்துல முதல் ஓய்வு நாள்ல ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மளை கூட்டி சேர்த்திருக்கிறாங்க. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது சங்கீதம் 92 கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுகிறதும் 10 நரம்பு வீணையினாலும் தம்புருவினாலும் தியானத்தோடு வாசிக்கும் சுரமண்டலத்தினாலும் காலையிலும் உமது கிருபையையும் இரவிலும் உமது சத்தியத்தையும் அறிவிப்பதும் நலமாய் இருக்கும். கர்த்தாவே உமது செய்கைகளால் என்னை மகிழ்ச்சி ஆக்குகிறேன். உமது கரத்தின் கிரிகள் நிமித்தம் ஆனந்த சத்தமிடுவேன். ஆமென் ஆமென். கர்த்தருடைய செய்கைகளால் நம்மை மகிழ்ச்சி ஆக்குகிறாங்க ஆண்டவர். அவருடைய கரத்தின் கிரிகளை நிமித்தம் சங்கீதக்காரர் சொல்கிறார், நான் ஆனந்த சத்தமிடுவேன் என்று சொல்லி. ஆமென். மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவருடைய சந்நிதிக்கு முன்பாக வாருங்கள் என்று சொல்லி எழுதியிருக்கிற இந்த வேலையில நம்ம மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்ய இந்த இடத்துல நம்ம கூடி வந்திருக்கிறோம். நாம் ஜெபித்து இந்த ஆராதனையை நம்ம ஆரம்பிப்போம். ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா தகப்பனே, உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே ஆண்டவரே நீ நல்லவர் அப்பா, உம்முடைய கிருபை என்றும் உள்ளது ராஜா. ஆண்டவரே கர்த்தாவே நீ நேற்றும் என்றும் என்றும் மாறாத தேவனாப்பா. கர்த்தரை துதிப்பது உன்னதமானவரை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது, துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாய் இருக்கிறது என்று சொல்லி எழுதியிருக்கிறதாப்பா. ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திர நன்றி ராஜா. அப்பா மகிழ்ச்சியோடு கர்த்தாவை உமக்கு ஆராதனை செய்ய இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறோம் ஐயா. உம்முடைய வாசல்களை துதியோடு உம்முடைய பிரகாரங்களை புகழ்ச்சியோடு பிரவேசித்து உம்மை துதித்து உம்முடைய நாமத்தையே நாங்கள் உயர்த்துகிறோம் ஐயா. நீ நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனா இருக்கிறீர் அப்பா. ஆண்டவரே காலங்கள் மாறும் அப்பா, ஆண்டுகள் மாறும் அப்பா, நீரோ மாறாதவரா இருக்கிறீர். உமது ஆண்டுகள் முடிவடைந்து போவதே இல்லப்பா. உம்முடைய பேர் பிரசாப தலைமுறை தலைமுறைக்குமா இருக்கிறதாப்பா. ஆண்டவரே you are the ancient of days, O God. We thank you, O Master. We praise you, O God. We exalt you, O God. We adore you, Master. And Lord, you are the Lord of Lord, King of King, God of God. Hallelujah. தகப்பனே உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நீ ராஜரீகம் பண்ணுகிற தேவன் ஆண்டவரே. நீ சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் அப்பா. ஆண்டவரே கர்த்தாவே உம்முடைய சமூகத்தில் பணிந்து நாங்கள் உம்மை தொழுது கொள்கிறோம் ஐயா. ஆண்டவரே கர்த்தாவே சபை நடுவில் நாங்கள் உம்மை துதித்து ஜாதிகள் நடுவில் அந்த நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவேன்னு தாவீது சொல்லுகிறத போல அப்பா. ஆண்டவரே சபை நடுவில் நாங்கள் துதிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யுங்க அப்பா. என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவருடைய நாமத்தை உயர்த்துவோமாக என்று சொல்லி எழுதியிருக்கிறபடி அப்பா. இந்த வேளையில் ஆண்டவரை நாங்கள் ஒருமித்து அவருடைய நாமத்தை உயர்த்த கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. ஆண்டவரே மகத்துவமும் பயங்கரமான கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள் என்று சொல்லி எழுதியிருக்கிறதாப்பா. பரிசுத்தமான உம்முடைய நாமம் ஐயா. ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம். எல்லா நாமத்துக்கும் மேலான கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கால்கள் யாவும் முடங்கு, நாவு யாவும் அறிக்கை இடுகிறதாப்பா உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு ராஜா. ஆண்டவரே கர்த்தாவே நன்றி அப்பா. நாம் உண்டாக்கின தேவனை உயர்த்தி அவருடைய பாதப்படியில பணியுங்கள், அவரே பரிசுத்தம் உள்ளவர் என்று சொல்லி எழுதி இருக்கிறதாப்பா. உம்மை உயர்த்தி உம்முடைய பாதப்படியில பணிகிறோம் ஐயா. நன்றி ஆண்டவரே அப்பா. நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. தகப்பனே இந்த ஆராதனை கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே நீர் ஆளுகை செய்வீராக. ஆவியானவர் எங்க உண்டாகும் விடுதலை உண்டு என்று சொல்லி எழுதி இருக்கிறதாப்பா. விடுதலையோடு உம்மை ஆராதிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யுங்க. நாங்கள் ஆவியோடு பாட கருத்தோடு பாட ஆண்டவரை கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரை ஆனந்த தைலத்தினால கர்த்தர் எங்களை அபிஷேகம் பண்ணுங்க அப்பா. கர்த்தரே ஆவியானவர், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி எழுதி இருக்கிறது. நாங்கள் ஆவியோடு உண்மையோடு உம்மை தொழுது கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யுங்க அப்பா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி அப்பா ஆசாரியர் பாடி துதித்த பொழுது அப்பா உம்முடைய மகிமை தேவாலயத்தை நிரப்பினது அப்பா. அந்த மகிமை சக்கினா மகிமை ஹல்லேலூயா இந்த இடத்தை நிரப்பும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் எல்லாவற்றையும் நிரப்புகிறவர் அப்பா. நீர் நிரப்புவீராக. நன்றி ராஜா. நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நன்றி தகப்பனே. உங்களுடைய வஸ்திரத்தவங்களால் தேவாலயம் நிரம்பி இருக்கிறது போல அப்பா இந்த இடத்தை கர்த்தர் நீங்க நிரப்புங்க ஆண்டவரே.
தகப்பனே ஸ்தோத்திரம். நன்றி ராஜா. அப்பா ஆராதனை வேலை, செய்தியின் வேலை அப்பா எல்லாவற்றையும் நீங்க பொறுப்பெடுக்கும்படியா நாங்க ஜெபிக்கிறோம். பிரதரை உங்களுடைய கரத்துல நாங்க ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைகள் வல்லமையோடு அதிகாரத்தோடு புறப்பட்டு வரும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. கேட்கிற இருதயங்கள் கொழுந்து விட்டு எரியும்படியா நாங்க ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவருடைய வசனத்தை அனுப்பி நீர் குணமாக்குவீராக. நன்றி ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். சண்டே ஸ்கூல் ஊழியர்களை கர்த்தர் நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. தகப்பனே நன்றி ஆண்டவரே. அப்பா வருகிறவர்களை தடைகளை நீக்கி கர்த்தர் நீர் அழைத்து வருவீராக. ஆண்டவரே சாத்தானால் அவர்கள் தடைகள், மனுஷால வருகிற தடைகளை இயேசுவின் நாமத்துல கட்டி அப்புறப்பட்டு நாங்க ஜெபிக்கிறோம் அப்பா. ஆராதனைக்கு விரோதமாய் கிரியை செய்ற வல்லமைகளை கட்டிட்டு நாங்க அப்புறப்பட்டு நாங்க ஜெபிக்கிறோம். எல்லா சோர்வின் ஆவிகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினால. கனநித்திரை ஆவிகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினால. தகப்பனே நீர் ராஜரீகம் பண்ணுவீராக. கர்த்தர் எங்கள் கொண்டே கடந்து செல்லுவீராக. நீர் பெருகவும் நாங்க சிறுவ வேண்டாப்பா. மீட்பரும் ரட்சகருமாகிய இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தரை துதிக்கலாமா? சங்கீதம் 5:11-12 சொல்லுகிறது, உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து என்னாலும் ஜெபிப்பார்களாக. நீர் அவர்களை காப்பாற்றுவே. உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்களுக்கு களி கூறுவார்களாக. கர்த்தாவே நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் எனும் கேடகத்தினால் அவரை சூழ்ந்து கொள்ளுவீர். ஆமென் ஹல்லேலூயா. இந்த வருஷத்தோட முதல் ஆராதனை இது. இந்த நாள்ல கடந்து வர பண்ணின கர்த்தரை நாம் துதிப்போமா? நாம் நிற்பது நிர்மூலமாக நிற்பது கர்த்தருடைய சுத்த கிருபை. அதனாலதான் இந்த இடத்துல நம்ம எல்லாம் ஒன்று கூடி வந்திருக்கிறோம். என் நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணும் எந்த ஸ்தானத்திலும் வந்து நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்றாரு. நம்மை ஆசீர்வதிக்க இந்த இடத்துல கடந்து வந்திருக்கிறார். அவர் வானாதி வானங்கள் கொள்ளாத தேவன், சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். கர்த்தாரே நீர் ஒருவரை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். ஆண்டவரே அப்பா இந்த நேரத்துல எங்களை சுகமாய் தங்கப்படுகிற தேவனை துதித்து எங்க அந்த அன்புள்ள தேவனை துதித்து ஆராதிப்போமா? அவரை போல ஒரு தேவன் உலகத்துல இல்ல, இந்த பூமியில இல்ல. அதே போல ஒரு நாமம் வேற எந்த ஒரு நாமம் கொடுக்கப்படவும் இல்லை. அந்த நாமத்தை உயர்த்தி பாடி துதித்து ஆராதித்து கரங்களை தட்டி கர்த்தரை ஆராதிப்போமா? ஆண்டவரே சுவை நான் உந்த நாமத்தை போற்றிடுவேன்.
அப்பா, நன்றி அப்பா. அப்பா, உமக்கு ஈடு இணை யாருமே இல்லை ராஜா. எல்லா தேவனுக்கும் தேவனாய், எல்லா ராஜாக்களுக்கும் ராஜாவாய் இருக்கிறீரே. ஹalleluya. இயேசுப்பா, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. கலாத்தியர் 2:20 இப்படியே சொல்கிறது, கிறிஸ்துவோட கூட சிலுவையிலே அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்கு பிழைத்திருக்கிறார். எத்தனை பேர் சொல்லுவோம், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்கு பிழைத்திருக்கிறார்? சத்தமாய் சொல்லுவோமா, இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்கு பிழைத்திருக்கிறார். ஹalleluya, ஆமென். இனி நம்ம அல்ல, இந்த வருடத்துல, இந்த மாதத்துல, இந்த நாளில் இருந்து ஆண்டவரை ஒப்புக்கொண்டு ஆண்டவரை ஆவியானவரை என்னை நடத்துங்க அப்பா. நீர் எங்களை மூடி மறைக்கிறாங்க. ஒரு நாள் நாங்க வெளிப்படக்கூடாது ராஜா. நீர் எங்களுக்குள்ள வெளிப்படும்படியாய் தகப்பனே எங்களை மூடி மறைக்கிறாங்க. ஹalleluya. அப்பா, என் சித்தம் அல்லப்பா, எங்கள் சித்தம் அல்லப்பா. இந்த வருடம் முழுவதும் உன் சித்தத்தையே செய்கிறவர்களாய், ஹalleluya அப்பா, உண்மையை நோக்கி பார்க்கிறவர்களாய் நாங்கள் இருக்க நீரை உதவி செய்கிறாங்க. எல்லாருமே உற்சாகத்தை கண்மலையானவர், என்னை காக்கும் தெய்வமானவர், அவரை வல்லமை மாற்றி நிறைந்த தேவனை நாம் பாடுவோமா? Thank you.
முழுவதும் கண்மணி போல பாதுகாத்து வழிநடத்தி வந்த தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வலோகாதிபதியே ஸ்தோத்திரிக்கிறோம். உண்மையே நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எங்களை எவ்வளவு அழகாக எந்த ஒரு வார்த்தைக்கு ஒரு இக்கட்டு நேரத்தில் எங்களோடு இருந்து எங்களை பாதுகாத்து வழி நடத்தி எல்லா இக்கட்டுகளும் எங்களை நீங்களாக்கி மீட்டு கொண்ட தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. உங்களுடைய அன்பு பெரியது, உங்களுடைய கிருபை பெரியது ராஜா. எல்லாரும் ஒரு மனதில் ஒரு நன்றியத்தில் உள்ளவர்களாக அவர் நாமத்தை உயர்ந்தோமா. எவ்வளவு அழகாக கடந்த வருடம் அழகாக வழிநடத்தி வந்த தேவன் அவர் சோர்ந்து போன நேரத்தில் நம்மளுக்கு பலன் தந்து, சத்தம் இல்லாத நேரத்தில் நம்மளுக்கு சத்தம் தந்த தேவன் அவரே மகத்துவமானவர். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் அண்டிக் கொள்வதற்கு எல்லாமே நன்மையாக செய்ய வந்த தேவன் அவர் ஒருவரே. அவரே அடைக்கலமானவர். அவருடைய அன்பு பெரியது. அவர் எஜமானர். அவர் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நன்றி, நன்றி, நன்றி ராஜா. உங்களை துதிக்கிறோம், சோதனைக்கிறோம் ராஜா. உங்களை துதிக்கிறோம். இதோ சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும் கர்த்தரை தேடி ஒரு நன்மை கொள்ளாதே என்று சொன்ன தேவன் அவரை தேடி அவரை அண்டிக் கொள்கிறவர்கள்
இப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆமென், ஹல்லேலூயா. முதலாவது அவருடைய தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடும் பொழுது மட்டும்தான் நமக்கு எல்லாம் கொடுக்கப்படும். இந்த நியூ இயர்ல நம்ம எத்தனையோ ரெஸ்ட்ரிக்ஷன் இருப்போம், ஜிம்முக்கு போகணும்னு நினைப்போம், நல்லா படிக்கணும், இன்னும் நம்மளோட வேலைகளை உயரணும், வீட்டு காரியங்கள் இன்னும் முன்னேற்றத்தை கொண்டு வரணும், எவ்வளவோ கணக்குகள் போடுவோம். ஆனால் ஆண்டு சொல்கிற ஒரே ஒரு காரியம், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். நம்முடைய முதல் பிரையாரிட்டி இயேசு கிறிஸ்து மட்டுமே, அவருடைய சமூகம் மட்டுமே, அவருடைய வேதம் மட்டுமே. கடமைக்கு எழுந்து வேதத்தை வாசித்து ஜெபித்து ஓடும் பொழுது அங்க ஒரு கிரியை நடப்பிக்கவே மாட்டாரு. ஆண்டு சமூகத்துல காத்திருக்கணும். நம்ம எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒப்பு கொடுத்து இந்த பாடலை பாடுவோம். அப்பா, நாங்க உங்க சமூகத்தை காத்திருப்போம். அப்பா, எந்த வியாதியோ வறுமையோ சோதனையோ அப்பா இன்னைக்கு எந்த காரியம் வந்தாலும் முதலாவது நீர் தகப்பனே, உங்களுடைய ராஜ்யம் அப்பா, உங்களுடைய நீதி தகப்பனே. ஹல்லேலூயா. எல்லாருமே கரங்களை உயர்த்தி கண்களை மூடி, நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ
இரவும் பகலும் வேதத்தை தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இந்த வருடத்தை சொல்லுவோமா, ஆவியானவரே அப்பா உடைய வேதத்தை இரவும் பகலும் நாங்கள் தியானமா இருக்க போகிறோம். அப்பா நாங்கள் உடைய சமூகத்தை தியானமா வேதத்தை வாசித்து தியானமா இருக்க போகிறோம். ஏசாயா 33:6 சொல்கிறது, பூரண ரட்சிப்பும் ஞானமும் அறிவும் காலங்களுடைய உறுதியாக இருக்கும். ஹல்லேலூயா. ஆவியானவர் இந்த வருடத்தை நமக்கு பூர்ண ரட்சிப்பை நமக்கு மட்டுமல்ல நம் குடும்பத்திற்கும் ஞானத்தையும் அறிவையும் கொடுக்கும்படியாய் கரங்களை உயர்த்தி கேட்போமா? கர்த்தர் உயர்ந்தவராய் இருக்கிறார். அவர் உங்களிலே வாசமாய் இருக்கிறார். அவர் நம்மை பார்த்து சொல்கிறார் சீயோன் என்று சொல்கிறார். நம்ம ஏன் சீயோன் சொல்கிறோமா? அவருடைய நீதி நம்மே இருக்கிறது, அவருடைய நியாயம் நம்மே இருக்கிறது. அப்ப அவருக்கு எப்படி பயந்தவர்கள் நம்ம இருக்க வேண்டியதா இருக்கிற நாட்களில் கூட ஹல்லேலூயா. அவருடைய கரங்களை ஒப்பு கொடுத்தாப்பா, இந்த நாளோட கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா, ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நீரே எங்களை மகிமைப்படுகிறாங்க. எங்களோட மாம்சம் அல்ல ராஜா, ஆவியானவர் நீர் ஒவ்வொரு நாளும் அப்பா நாங்கள் நிற்கையிலும் நடக்கையிலும் போகையிலும் வருகையிலும் அப்பா உம்முடைய சாட்சி எங்கள் மூலமாய் அப்பா நாங்கள் உப்பா இருக்கணும் அப்பா. அந்த உலகத்திற்கு நாங்க இருக்கிற எங்க கம்யூனிட்டியில, நாங்க இருக்கிற சபையில நாங்க உப்பா இருக்கணும் அப்பா. ஹல்லேலூயா. ஆவியானவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நீரே உயர்ந்தவர் அப்பா, நீரே மகிமை நிறைந்த தகப்பனே. இந்த நாள் முழுவதும் அப்பா, இந்த வேலை முழுவதும் அப்பா நீர் நடத்துகிறாங்க. இயேசுவின் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபையின் அறிவிப்புகள். ஆசின் தமிழ் சபைக்கு வந்திருக்கிறவங்க எல்லாரையும் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த வாரத்துக்கான அறிவிப்புகள். இந்த வாரம் சனிக்கிழமை நமக்கு உபவாச ஜெபம் இருக்கிறது. இந்த வருடத்துல முதலாவதான உபவாச ஜெபம் எல்லாரும் கலந்து கொள்ளும்படியா நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். குடும்பமாய் கலந்து கொள்ளுங்க. முதலாவது உபவாச ஜெபம் நம்முடைய தேசத்திற்காக, நம்ம இங்க இருக்கிற தேசத்திற்காக, நம்முடைய தேசத்திற்காக, நம்ம இருக்கிற பட்டணங்களுக்காக, நம்முடைய குடும்பங்களுக்காக நம்ம ஜெபிப்போம். அதனால எல்லாரும் கலந்து கொள்ளும்படியாய் அர்ப்பணிப்போடு கூட கலந்து கொள்ளுங்க. எல்லாருக்குமே வேலை இருக்குது. ஆமென். எல்லாருக்குமே வேலை இருக்கு. எல்லாருக்கும் பிள்ளைங்க இருக்கிறாங்க. எல்லாரும் வெளியே போகணும். ஆனா மாதத்துல ஒரு தடவை நடக்கிற இந்த உபவாச ஜெபத்துல அர்ப்பணியோடு கூட எந்த காரியங்கள் தடைகள் வந்தாலும் இந்த உபவாசத்தை நான் கலந்து கொள்ளும் ஆண்டவரை நான் ஜெபிப்பேன்னு சொல்லி இந்த முதல் மாதத்தை நீங்க எல்லாரும் கலந்து கொள்ளும்படியா நான் கேட்டுக்கொள்கிறேன். இரண்டாவதாக நமக்கு ஒவ்வொரு வாதமும் ஒவ்வொரு நாளும் காலை 5 மணி முதல் 6 மணி வரை நமக்கு மார்னிங் ப்ரேயர் லிசேக்கா லீட் பண்ணுவாங்க. அதுலேயும் எல்லா பெண்களையும் நான் கலந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். நான் மறுபடியும் அதான் சொல்லுவேன், எல்லாருக்குமே டயர்டாக இருப்போம், நம்ம எல்லாருமே வேலை செஞ்சுட்டு வருவோம், நம்ம எல்லாருமே அடுத்த வேலைக்கு ஓட வேண்டிய காரியங்கள். ஆனால் இதில் அர்ப்பணிப்பு தான் ஆண்டு எதிர்பார்க்கறது விலைக்கிரயம். நமக்கு அந்த தூக்கத்தை ஒதுக்கி வைத்து விட்டுட்டு காலையில் 5லிருந்து 6 மணி வரைக்கும் நீங்கள் எல்லாரும் கலந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். அதை தொடர்ந்து திங்கள், புதன், வெள்ளி இந்த 3 நாளுமே நமக்கு 12 மணிலிருந்து 1 மணி வரைக்கும் அக்கா மறுபடியும் அதே ப்ரேயர் லீட் பண்ணுவாங்க. அந்த ப்ரேயரை நீங்கள் கலந்து கொள்ளும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். இன்னொரு காரியம் 5 மணிக்கு முன்பாகவே கொஞ்சம் சீக்கிரமாக நீங்கள் வந்தீங்கன்னா சபையில் சேட் போடுறதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணலாம், டோரில் எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணலாம், இந்த மீடியாவில் கொஞ்சம் நீங்கள் கீபோர்டு இதெல்லாம் செட் பண்ணுறதுக்கு நீங்கள்லாம் ஹெல்ப் பண்ணலாம். குடும்பமாய் வாருங்கள். கணவன் மட்டும் மனைவி மட்டும் அப்படி இல்லை, குடும்பமாய் சபையில் நீங்கள் உதவி செய்யலாம். அதோடு கூட அக்கா 4:30க்கெல்லாம் ஜெபிக்க ஆரம்பிப்பாங்க. நீங்கள் எல்லாரும் வந்தீங்கன்னா ஆண்கள் ஒரு பக்கம் வேலை செய்யும்போது பெண்கள் நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்மளோட சபைக்காக வருகிற ஆத்துமாக்களுக்காக அவர் தடைகள் உடைப்படணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஜெபிப்போம். நீங்கள் எல்லாரும் 5 மணிக்கு முன்பாகவே வரும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். கடைசியாக இந்த மாதத்தில் இந்த வாரத்தில் பிறந்த நாள் திருமண நாள் காண்கள் யாராவது இருந்தாங்கன்னா முன்பாக வரும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்காக நம்ம சபை மூப்பர் ஜெபிப்பாங்க. அதை தொடர்ந்து சாட்சியின் நேரம் இருக்கிறது. யாருக்காவது சாட்சி இருந்தாலும் முன்பாக வரும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். Anyone else? Birthday, anniversary இந்த வாரம்? சரி, பர்த்டேக்கு ப்ரே பண்ணிவிட்டு இதே இந்த வாரத்தில் ஃப்ராங்க்லினோட பேரண்ட்ஸ் இந்தியாவுக்கு இருக்கிறாங்க. அதுக்காக எனி அதர் திங்ஸ் தட் ஐ மிஸ்ட்? முதல்ல ஜாப்சனுக்கு ப்ரே பண்ணிவிட்டு அப்புறம் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் நான் ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்க நல்ல பிதாவே, இந்த நேரத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களோடு நீர் மட்டும் காத்து வழிநடத்தி வந்ததுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆண்டிலும் ஆண்டவர் விசேஷமாக செப்பனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த மகனை நீர் அற்புதமாக எங்களுடைய மத்தியில் ஒரு சாட்சியாக எழுப்பினதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆண்டை நீ கூட்டி சேர்த்ததுக்காக ஆண்டவரே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர், இந்த மகனை தொடர்ந்து நீ காத்துக்கொள்ளும், வழிநடத்தும் ஆண்டவரை. பெற்றோர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களை நீ தொடர்ந்து காத்துக்கொள்ளும் ஆண்டவரை. விசேஷமாக இந்த மகனை எப்படி வளர்க்க வேண்டும், உங்களுடைய ஞானத்தில் வளர்க்க நீ வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. இந்த மகனை ஜெபனை இந்த கருத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரை. நீரை காத்துக்கொள்ளும், நீரை வழிநடத்தும் ஆண்டவரை. நல்ல சுகத்தையும் நீ கட்டளிட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே.
We'll pray for Franklin's parents. இங்கே வர சொல்லிட்டாங்க. ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, மறுபடியும் ஆண்டவரே உங்கள் சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். விசேஷமாக பிராங்க்லினுடைய பெற்றோர்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கடந்த 2 மாதங்களுக்கு பிறகு ஆண்டவரே எங்கள் மத்தியில் அவர்கள் வந்து இந்தியாவிலிருந்து வந்து சுகபத்திரமாக ஆண்டவரே எங்கள் மத்தியில் இருக்க நீ கிருபை செய்தீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. விசேஷமாக ஆண்டவரே அவர்கள் பேரப்பிள்ளைகளோடு குடும்பத்தோடு இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்திலும் புது வருடத்திலும் அவர்கள் இருக்க நீ கிருபை செய்தீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக ஆண்டவரே அம்மாக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே விசேஷ விதமாக நீர் வழிநடத்தி வந்தீர். அவர்களுக்கு இருக்கும் அந்த வீசிங்கை கூட ஆண்டவரே நீர் அவர்களை காத்து கொண்டு ஒரு சீரியஸான இஷ்யூ வராதபடி நீர் காத்து கொண்டதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்திலும் விசேஷமாக இந்த வாரத்தில் அவர் மறுபடியும் அம்மாவும் அப்பாவும் ஊருக்கு திரும்பும் போதும் ஆண்டவர் இந்தியாவுக்கு திரும்பும் போதும் நீர் அவர்கள் கூட இருக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய ஆசீர்வாதம், உம்முடைய வழிநடத்தல், உம்முடைய பாதுகாப்பு அவர்கள் கூட இருக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆஸ்தின் பட்டணம் விட்டு மறுபடியும் இந்தியாவுக்கு போக வரையும் ஆண்டவரே நல்ல ஒரு சுகமான ஆண்டவரே பத்திரமான ஒரு பிரயாணத்தை நீ கட்டளையிட வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களை நீ காத்துக்கொள்ளும், வழிநடத்தும். இந்தியாவிலே மறுபடியும் அவர்கள் போய் அவர்களுடைய ஊழியத்தையும் மற்ற காரியங்களும் பார்த்துக்கொள்ள நீ கிருபை செய்தும் வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த குடும்பத்தை முழுவதும் உங்களுடைய சமத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். Okay, Sunday school children, I think you all can go to your Sunday class. Or a small testimony, sister. Praise the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் எல்லாருக்கும் மறுபடியும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆஸ்டின் தமிழ் சபையின் சார்பாக பாஸ்டர் வந்து பிஸ்னஸ் ட்ராவலில் இருக்காங்க. நெக்ஸ்ட்டு சண்டே இங்கே இருப்பாங்க பாஸ்டர். அது வந்து ஒரு எமர்ஜென்சி ட்ராவலில் நல்லா பாஸ்டர் போய் ட்ராவல் பண்ணுறாங்க. பிரைஸ் தி லார்ட். இந்த நாளில் கூட நான் ஒரு சாட்சி என்ன அப்படின்னா பார்த்திங்கன்னா இந்த நியூ இயர் ஆராதனைக்காக கூட நாங்கள் ஆயத்தப்பட்டு கொண்டிருந்த வேளையில் லாஸ்ட்டு சண்டே இங்கே வந்தப்போ பார்த்திங்கன்னா ஒரு மேஜர் சேஞ்ச் இந்த இடத்துல பிளேஸில். இந்த இடத்துல ஒரு எத்தியோப்பியன் சர்ச் மீட் பண்ணுவாங்க சண்டே மார்னிங். அவங்க மூவ் அவுட் பண்ணனால எல்லாமே அவங்க வெக்கேட் பண்ணி எல்லா திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸோ we didn't expect that and we didn't also know about it. எங்களுக்கு அதை பற்றி தெரியல. லாஸ்ட்டு சண்டே வந்தப்போ தான் பார்த்திங்கன்னா இந்த இடமே ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. ஸோ அது வந்து ஒரு பெரிய ஷாக்காக இருந்தது எங்களுக்கு. மெயினாக வந்து என்னென்னா நம்ம இந்த வருஷம் இந்த இடத்துலையே நம்ம நியூ இயர் சர்வீஸ் நம்ம கண்டக்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு நம்ம டிசைட் பண்ணியிருந்தோம். ஃப்ளையர் எல்லாமே அப்படி தான் நம்ம அனுப்பியிருந்தோம். லாஸ்ட்டு சண்டே வந்தோடனே எங்களுக்கு என்ன பண்ண போகிறோம், இன்னும் ஒரு 2 days தான் இருக்குது. லாஸ்ட் மினிட்ல வந்து இடம் மாற்ற முடியாது, எதுவும் பண்ண முடியாது, இந்த இடத்த நம்ம ரெடி பண்ணணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் நம்ம இருந்தோம். லாஸ்ட்டு சண்டே சர்வீஸ் கூட ரொம்ப வித்தியாசமாக நம்ம ஒரு செட்டப்லாம் நம்ம நடத்தினோம் லாஸ்ட்டு சண்டே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 days தான் இருந்துச்சு. மண்டே டியூஸ்டே 2 நாள் தான் இருந்தது. வெட்னஸ்டே நைட் நமக்கு நியூ இயர் சர்வீஸ் இங்கே இருக்குது நடந்தது. அந்த 2 நாள்லேயுமே இந்த இடத்த நம்ம ரெடி பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு சூழ்நிலையில் நம்ம இருந்தோம். பார்த்திங்கன்னா என்ன பர்சனலாக நான் ரொம்ப ஜோம் பண்ணிட்டு இருந்தேன். 2 நாள் எனக்கு தூக்கமே வரல. மண்டே டியூஸ்டே 2 நாள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைமாக இந்த இடத்துல வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த ரூமில் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரைஸ் காட். டியூஸ்டே வந்து பார்த்திங்கன்னா சபையிலேருந்து அநேக சகோதரர்கள் வந்து இந்த இடத்த நம்ம ஆயத்தம் பண்ணவும் பிரதர் ராஜேஷ் அவங்க ரொம்ப இந்த பேக் ட்ராப் எல்லாம் செட் பண்ணுறதுக்கு ரொம்ப அவங்க ஹெல்ப் பண்ணாங்க. எல்லா பிரதர்ஸும் அநேகர் வந்து இந்த இடத்துல மீடியா டீம் அண்ட் ஜான் பார்த்திங்கன்னா டயர்லெஸ்ஸாக அவங்க ரொம்ப ஒர்க் பண்ணாங்க. இன்னும் நிறைய பிரதர்ஸ் எல்லாம் வந்து இந்த இடத்த அவங்க ஆயத்தம் பண்ணுறதுக்கு ஆண்டவர் கிருபை செய்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா வெட்னஸ்டே நைட்டு நம்ம நியூ இயர் இந்த இடத்துல நம்ம நியூ இயர் ஆராதனை நடத்த ஆண்டவர் உதவி செய்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அநேகரை ஆண்டவர் கூட்டி சேர்த்தாங்க. இந்த இடமே நிரம்பத்தக்கதான ஜனங்களை கர்த்தர் கொண்டு வந்தார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா அதிகமாக நாங்கள் இந்த பெண்கள் ஜெபக்குழுவில் நம்ம ஏர்லி மார்னிங் ப்ரேயரில் இந்த இடம் வந்து நிரம்பணும், நிரம்பத்தக்கதாக ஆத்துமாக்களை கர்த்தனை அழை கொடுங்கன்னு சொல்லிட்டு நம்ம அதிகமாக நாங்கள் ஜெபிக்கிறது உண்டு. அந்த
அந்த நாளில் அதை காண கர்த்தர் கிருபை செய்தார். இந்த இடத்தை நிரப்பத்தக்கதாக ஆத்துமாக்களை கர்த்தர் அழைத்து கொண்டு வந்தாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எந்த தடையும் இல்லாமல் தொடர்ந்து இந்த ஆராதனை நடக்க, அந்த புது வருட ஆராதனை ஆண்டவர் சிறப்பாக நடத்தி கொடுத்தாங்க. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. பிரைஸ் காட், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியாக இந்த வருடம் முழுவதும் தொடர்ந்து இந்த சபையினுடைய ஊழியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நடத்தி தரும்படியாக கூட நம்ம ஜெபித்துக் கொள்ளலாம். உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆமென். தேங்க்யூ. நீங்கள் கேட்ட விதமாக ஆண்டவர் நம் மத்தியில் அநேகர் தாழ்ந்துள்ள மக்களை உருவாக்கி கொண்டு வருகிறார், உருவாக்கி இருக்கிறார். அது மூலமாக இந்த பேக் ட்ராப்லாம் போடுறது ராஜேஷ் அண்ட் ஃபேமிலி and others, எல்லா பிரதர்ஸும் came and helped to get this done. அது வந்துட்டு ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். வேதத்தில் இருந்துட்டு இன்றைக்கு எடுக்கப்பட்ட பாகம் சாம் வாசிப்பாங்க. பிரதர் சாம் 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் வசனம் 7 தொடங்கி 16. 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல். சீர்கேடும் கிளவிகள் பேச்சுமாயிருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு. சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. இந்த வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமாயிருக்கிறது. இது நிமித்தம் பிரயாசப்படுகிறோம், நிந்தையும் அடைகிறோம். ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் விசேஷமாக விசுவாசிகளுக்கும் இரட்சகராகிய ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறோம். இவைகளை நீ கட்டளையிட்டு போதித்துக் கொண்டிரு. உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. நான் வருமளவும் வாசிக்கிறதிலும் புத்தி சொல்லுகிறதிலும் உபதேசிக்கிறதிலும் ஜாக்கிரதையாயிரு. மூப்பராகிய சங்கத்தார் உன்மேல் கைகளை வைத்தபோது தீர்க்க தரிசனத்தினால் உனக்கு அளிக்கப்பட்ட வரத்தை பற்றி அசதியாயிராதே. நீ தேறுகிறது யாவருக்கும் விளங்கும்படி இவைகளையே சிந்தித்துக் கொண்டு இவைகளிலே நிலைத்திரு. உன்னை குறித்தும் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிரு. இவைகளில் நிலை கொண்டிரு. இப்படி செய்வாயானால் உன்னையும் உபதேசத்தையும் கேட்பவர்களையும் ரட்சித்துக் கொள்வாய். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நேரத்துக்காக மறுபடியும் நன்றி செலுத்துகிறோம். Father God, we want to thank you once again for this time that you've given to us to meditate on your word. Lord, we pray that your Holy Spirit will minister. Hide me behind the cross and that you speak through your word. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை மூலமாக நீர் பேசும், என்னை மறைத்துக் கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். So I'm going to ask a question. So கேள்வி கேட்க போறேன். How many of you all resolution 2026 resolution எடுத்திருக்கீங்க? சும்மா அம்மா ஃபேமிலி தானே, கைத்துக்கு சொல்லுங்க. Anybody took resolution? யாரும் இருக்கலையா? Okay, I see one. Then second, okay. இவ்வளவு பேர் தானே ரெசல்யூஷன் ஒன்றும் எடுக்கல. ஓகே, அப்போ லாஸ்ட் இயர் ஃபுல்ஃபில் பண்ணல, இந்த வருஷம் தொடர்ந்து வைக்கலாம்னு இருக்காரு. That's also good. இந்த புது ஞாயிறு, அதாவது புத்தாண்டுல முதல் ஞாயிறு இன்றைக்கு. நான் வளர்ந்த திருச்சபையில் வந்துட்டு கவர்னன்ஸ் சண்டேன்னு சொல்லுவாங்க, உடன்படிக்கை ஞாயிறுன்னு சொல்லுவாங்க. ஸோ உடன்படிக்கை ஞாயிறுனா யூ மேக் அ கவர்னன்ட் எவ்ரி இயர். அந்த கவர்னன்ட் வந்துட்டு, அதாவது அந்த உடன்படிக்கை அந்த வருடந்தோறும் நம்ம கடைப்பிடிக்கிறோமா என்று அது ஒரு வருடந்தோறும் முதல் ஞாயிறு அப்படியாக அனுசரிக்கும். நம்ம இங்கே வந்துட்டு அந்த மாதிரி சொல்லி ஆரம்பிக்கல, பட் அது வந்து ஒரு முக்கியமான ஒரு காரியம். ஏனென்றால் முதல் வாரத்தில் முதல் ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் யாவரும், நாம் யாவரும் ஆண்டவர் சமூகத்தில் நாம் வந்திருக்கிறோம். அப்படின்னா இது ஒரு உண்மையான ஒரு தேவனை நாம் வணங்குகிற ஒரு மக்களாக நம்ம காணப்படுகிறோம். ஸோ இது ரெசல்யூஷன் இங்கே சர்ச்சில் உள்ளவங்ககிட்ட கேட்டேன். பட் எவ்ரிபடி மேக்ஸ் லாட் ஆஃப் பீப்புள் வந்து ரெசல்யூஷன் செய்வாங்க. அதாவது நான் நல்ல சுகத்தோடு இந்த வருஷம் இருக்கணும், டயட்ல இருக்கணும் அப்படின்னு செய்வாங்க. ஜிம்முக்கு போகணும், ஜிம்மில் போய்ட்டு இது பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு. நான் 2 காரியம் உண்மையாக நடந்தது சொல்கிறேன். 1ஆம் தேதி இங்கே வந்துட்டு 31ஆம் தேதி நம்ம வெனஸ்டே முடிஞ்சிட்டு, அப்போ ஏர்லி மார்னிங் 3 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. நல்லா வீட்டுக்கு
ஏர்லி மார்னிங் 7:30 ஐ woke up. சரி ஜிம்முக்கு போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். ஸோ ஜிம்முக்கு போனால் ஐ வாஸ் எக்ஸ்பெக்டிங் நோபடி, யாரும் இருக்க மாட்டாங்க அப்படின்னு பார்த்தா தேர் வர் பீப்புள், ஆளுங்க இருக்கிறாங்க. அப்போ அவங்க வந்து ரெசல்யூஷன் எடுத்திருக்காங்க வந்து ஜிம்மில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தேர் ஆர் பீப்புள் ஹூ மேக் ரெசல்யூஷன். சரி அது வந்துட்டு 1ஆம் தேதி, அப்புறம் 2ஆம் தேதி 3ஆம் தேதி போனால் ஆளுங்க கூட வந்துட்டாங்க, நிறைய பேர் பீப்புள் ரெஜிஸ்டரிங் ரெசல்யூஷன். அதாவது நான் வந்துட்டு நல்ல சுகத்தோடு இருக்கணும், இல்லை ஜிம்முக்கு வாரம் போகணும், அன்னாட போட எப்படியும் அவங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. அதை விட்டுருக்கு. இன்னைக்கு உண்மையாக நடந்தது. எவ்ரி மார்னிங் சண்டே மார்னிங்ஸ் வந்து நான் பேட்மிண்டன் நட போவேன். டுடே மார்னிங் ஐ வெண்ட். ஓகே, யூஸ்வலி அவங்க வந்து 20 பேர் இல்லை 30 பேர் தான் மேக்ஸிமம் வருவாங்க. நாங்கள் ஒரு 8-9 கேம்ஸுக்குள்ளே நான் விளாண்டுருவேன். இன்னைக்கு 75 பேர் இருக்கிறோம், 75 people. எனக்கு யாருமே தெரியாது, ஒரு எங்கள் குரூப்பில் உள்ளவங்களும் எனக்கு தெரியும். எல்லாரும் ரெசல்யூஷன். அப்போ நாங்கள் பேசிக்கிட்டோம், எல்லாம் ரெசல்யூஷன். அதாவது இந்த வருஷம் நான் கேமில் ஸ்போர்ட்ஸில் இருக்கேன். ஐ எம் அ ஸ்போர்ட்ஸ் ஃபேன். ஐ வாட்ச் ஸ்போர்ட்ஸ், ஐ பிளே ஸ்போர்ட்ஸ், ஐ எம் ஸ்போர்ட்ஸ். இந்த மெசேஜ் வந்து எனக்கும் முதல், திஸ் மெசேஜ் இஸ் ஃபார் மீ ஃபர்ஸ்ட் தென் டு ஆல் ஆஃப் யூ, பிகாஸ் காட் இஸ் டீச்சிங். ஆண்டவர் இந்த பாகத்தை நான் வாசித்த கேட்ட பாகத்திலிருந்து எனக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுத்தார். அதை மட்டுமல்ல, நான் இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அதை உணர்த்தி வருகிறார். அதை உங்கள் மத்தியில் நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த பாகம் 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் அல்லது 1 தீமோத்தேயு, அதை குறித்து கொஞ்சம் கான்டெக்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். கான்டெக்ஸ்ட் என்னென்றால், தீமோத்தேயு வந்துட்டு பவுலோட ஒரு சீஷர் அல்லது ஒரு பிள்ளை மாதிரி, ஒரு மகன் மாதிரி அவர் வந்தார். அவர் எஃபெசஸ், அதாவது இன் எஃபெசஸ் he was ministering. அப்போ எஃபெசஸ் பட்டணத்தில் அவர் ஊழியம் செய்து கொண்டு இருக்கும் பொழுது பவுல் வந்துட்டு இவர் 2 கடிதம் எழுதுகிறார். 1 தீமோத்தேயு 2 தீமோத்தேயு. இது ரெண்டும் பர்சனல் லெட்டர்ஸ், அதாவது சொந்த கடிதமாக இந்த மகனுக்கு அல்லது அவர் அடாப்டட் சன் சொல்லுமே அவருக்கு எழுதுகிற ஒரு கடிதம். பவுல் வந்து 3 கடிதம் இப்படியாக எழுதுவார். 1 தீமோத்தேயுக்கு, அதாவது 1 தீமோத்தேயு 2 தீமோத்தேயு. இன்னொன்று வந்து தீத்துவுக்கு, டைட்டஸ்க்கும் இதே மாதிரி ஒரு பர்சனல் லெட்டர்ஸ். மற்ற கடிதம் எல்லாம் சபைக்கு அல்லது வேற ஒரு சூழ்நிலையில அவங்களுக்கு போதிக்கணும் என்று எழுதுவார். ஆனால் இந்த 3 லெட்டர்ஸ் அல்லது நிருபம் நான் பார்க்கும்போது இது ஒரு பர்சனல் லெட்டர்ஸ். பர்சனலா உங்களுக்கு அல்லது தீமோத்தேயுக்கு என்ன செய்ய வேண்டும், என்ன நீ கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அப்படி ஒரு கடிதமாக இந்த கடிதம் எழுதப்பட்டது. This letter was written as a personal letter to Timothy, and he calls him to go through this training. முதல் வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது, அதாவது முதல்ல 7ஆம் அதிகார வசனம் 2வது பாகத்துல தெய்வ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு அப்படின்னு இருக்கு. தமிழ்ல வந்து முயற்சி, தேவ கேதுவான முயற்சின்னு போட்டிருக்கு. ஆங்கிலத்துல என்ன நல்லா இருக்கும், rather train yourself for godliness. அது ஒரு one version. ஆனா நீங்க வந்து கிங் ஜேம்ஸ்ல வாசிச்சீங்கன்னா exercise for godliness வரும். அதுதான் எனக்கு வந்து இது பண்ணுச்சு, exercise. When I was reading, I read different versions, and the exercise for godliness, it captured my mind. Exercise, what does that mean? அதுக்கு என்ன அர்த்தம் என்று நான் கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, கிரேக்கில் வந்துட்டு எக்ஸசைஸ் அல்லது ட்ரெயின் சொல்லும்போது the word is gymnase. அதுலேருந்து தான் அந்த ரூட் வேர்ட் கேம் ஜிம்னேசியம். ஜிம்னாசே, அதுலேருந்து தான் ரூட் வேர்ட் இஸ் ஜிம்னேசியம். அப்ப எக்ஸசைஸ் சொல்லும்போது இந்த ஆதி திருச்சபையில அல்லது அந்த பவுல் தீமோத்தேயு காலத்துல the exercise people do or train பண்றது வந்துட்டு ரொம்ப கடினமாக அவங்களோட சரீரத்துக்காக அவங்க வந்துட்டு உழைப்பார்கள். They will work hard for the physical self. So Paul writes to Timothy, தீமோத்தேயுக்கு இது புரியும். ட்ரெயின் சொல்லும்போது நீ எப்படி உன்னுடைய சரீரத்தை நீ பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அவருக்கு புரிகிற மாதிரி Paul அங்கே எழுதுகிறார். So Paul writes to Timothy so that he can understand, exercise, train. ஆனால் தமிழ்ல வந்துட்டு முயற்சின்னு போட்டிருக்கு. முயற்சின்னா try. There's a difference between trying and training. I will try to go to gym today. அப்படின்னு சொல்றவங்க வந்து இருக்கு, நிறைய பேர் இருக்காங்க. Now I'm going to train and this is what I'm doing in the gym. I'm going for training சொல்றவங்க வந்து intentional. அதாவது அவங்க திட்டவட்டமாக நான் ஒரு
ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல இருக்கிறேன் அப்படின்னா அது ஒரு ஸ்கெடியூல். இத்தனை மணிக்கு அங்கே இருக்கணும், இதை செய்யணும், இப்படி சாப்பிடணும், எல்லாம் இருக்க வேண்டும். சும்மா நான் ட்ரை பண்ணுறேங்க, அது தமிழ் அதான் முயற்சி. நான் சொல்கிறேன் அது வந்து பயிற்சியாக நம்ம வந்துட்டு எடுத்துக்கொண்டா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ நீங்கள் பவுல் என்ன இருக்கிறார் இங்கே வந்துட்டு, நீங்கள் வந்து முயற்சி, உன்னுடைய முயற்சி எதில் இருக்க வேண்டும்? உன்னுடைய சரீரத்துக்கு மற்றும் அல்ல, மற்ற இடத்துல இருக்க வேண்டும். எதை நோக்கி இருக்க வேண்டும்? ட்ரைனிங் ஃபார் காட்லினஸ். அதுதான் எங்களுடைய அடிப்பொருள் அல்லது கருப்பொருள். The main theme today for my message is training ourselves for godliness. நம்மை எப்படி நாம் பயிற்சி செய்து ஆண்டவருக்குள் தெய்வ பக்திக்குள் நாம் வர வேண்டும், இருக்க முடியும் இந்த ஆண்டுல. We are just entering into 2026. இந்த ஆண்டுக்கு நான் இப்பதான் வந்திருக்கிறோம். அதனால எப்படி நாம் அதை நம்முடைய பயிற்சியை செய்ய வேண்டும், அதற்கு தகுதி என்ன என்ன காரியங்கள் என்று பவுல் இங்கே எழுதுகிறத நாம் பார்க்கிறோம். நான் சொன்ன பிரகாரம் நம்ம வந்து தீவிரமாக அதில் ஈடுபட வேண்டும். எதில் இருக்க வேண்டும் என்றால் 8ஆம் வசனத்தை வாசிக்கிறீங்களா? சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது, தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. இப்போ அவர் கம்பேர் பண்றாரு, சரீர பயிற்சி அல்லது முயற்சி வந்துட்டு முக்கியம். So that is, he's comparing and saying that physical attitude or exercise is important, but that is temporary, that is limited. அது வந்துட்டு ஒரு குறுகிய காலத்துக்கு உங்களுடைய வாழ்க்கை மேபி கொஞ்ச நாளுக்கு நம்ம எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு நீங்க ஒரு எக்ஸசைஸ் செஞ்சு உங்களுடைய வாழ்க்கை அல்லது உங்களுடைய சுகத்தை நீ நல்லபடியாக வைக்கிறதுக்கு முடியும். ஆனா பவுலுக்கு என்ன எழுதுகிறார், தீமோத்தேயுவே நீ வந்துட்டு அதை ஒன்றி உன்னுடைய சரீரத்தை நீ பாதுகாக்கிறது மட்டுமல்ல, வருகிற நித்திய காலத்துக்கான காரியத்தை குறித்து நீ சிந்தித்து அதற்கு நீ நடக்க வேண்டும், அதற்கு நீ பயிற்சி செய்ய வேண்டும். You train yourself for godliness which is eternal. Our destiny is eternal. அதாவது நமக்கு ஒரு நித்திய ஜீவன் இருக்கு என்று அதை உணர்ந்து அதை நோக்கி நீ முயற்சி அல்லது பயிற்சி அல்லது train yourself. Your exercise should be on godliness. அதற்கு என்னென்ன தேவை என்று தான் அவர் வந்துட்டு இங்க ஒப்பிட்டு பார்க்கிறார். அதாவது கம்பேரிசன். Your physical is important. அற்ப பிரயோஜனம் உள்ளது. அதாவது it is important. In English it says while bodily training is somewhat value. It gives value. அதுல வந்து பிரயோஜனம் இல்லை அப்படின்னு இல்லை. It gives you value. But eternal life is more precious, more important than your physical. அதாவது உங்கள் சரீரத்துக்கே நீங்கள் உங்களுடைய செலவு. That is why I said this message is for me. I am so into physical. Okay, என்னுடைய maybe men will understand. Ladiesகளுக்கு வந்து கொஞ்சம் some of y'all may be in exercise or in gym போறவங்க இருப்பீங்க. But men we are very into physical. So I do a lot of things. When I read this, இந்த வாசிக்கும் பொழுது ஆண்டவர் உணர்ந்தது ஒரு காரியம் தான். You take care of yourself so much. What about your future? What about your eternal life? Are you working for that? அதே கேள்வி உங்கள்கிட்ட கேட்கறதுக்கு நான் ஆசைப்படுகிறேன். Are we, collectively, are we working ourselves for godliness, for the eternal life, or just for physical life, temporary life that is today? இந்த சரீரம் அழிந்து போகிற காரியம், இதற்காக நாம் முயற்சி எடுத்து செய்கிறோமா அல்லது நம்முடைய நித்திய வாழ்வுக்காக நாம் எடுக்கிறோமா? And the motivation, 10ஆம் வசனத்துல அவர் வந்துட்டு அதுக்கு வேண்டிய ஊக்குதலை அவர் எப்படி கொடுக்கிறார் என்றால், இது நிமித்தம் பிரயாசப்படுகிறோம், நிந்தையும் அடைகிறோம், ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் விசேஷமாக விசுவாசிகளுக்கும் இரட்சகராகிய ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறோம். So அதுலயும் we will go through the struggles. நான் சொன்ன ட்ரைனிங் சொல்லும்போது you go through pain. When you go through physical exercise, you go through pain, schedule, time. அதே விதமாக ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நீங்கள் நிந்தை, நீங்கள் சோதனைகள், பிரச்சனைகள் மேற்கொள்வீர்கள். அதிலையும் நீங்கள் மேற்கொண்டு, ஏனென்றால் ரட்சிப்பின் தேவன் நம்முடைய தேவன் என்று அவர் எழுதுகிறார். He is teaching us that there is a God, there is eternity for us, there is godliness for us. அதை நோக்கி பார்த்து அதற்காக நீங்கள் முயற்சி எடுத்து அதற்காக நீங்கள் செய்ய வேண்டும். அதில் நிந்தை வரும், கஷ்டங்கள் வரும், துன்பங்கள் வரும், அதை சகித்து
ஏனென்றால் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார் என்று அவர் இங்கே வந்துட்டு உற்சாகப்படுத்துறதுக்காக தீமோத்தேயுக்கு அதை செய்கிறார். நாம் புரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு 3 விதமாக அதை புரிந்து கொள்ளலாம். Our present walk with God, our relationship with others, and our eternal destiny. சம்மரைஸ் பண்ணணும்னா அதான். ஓகே, தேவனுக்கும் நமக்கும் தற்போதைய அதாவது இப்போ உள்ள நடக்கை எப்படி இருக்கிறது, மற்றவர்களுக்கு நமது உறவுகள் ரிலேஷன்ஷிப் எப்படி, அண்ட் நம்முடைய நித்திய பரலோக சிந்தை எப்படி இருக்கிறது. These are the 3 things we have to think நம்முடைய வாழ்க்கைக்கு. ஸோ நான் சொன்ன பிரகாரம் இலாஸ்ட்ரேஷன் வந்துட்டு சிம்பிள். ஒரு அத்லீட், ஒரு ஒலிம்பிக்கு போகிறவங்க, ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க வந்துட்டு சும்மா எனக்கு விருப்பம் இருக்குது நான் இன்னைக்கு போய் ட்ரைனிங் போகிறது அப்படின்னு they get schedule. அவங்களுக்கு இதை செய்யணும் அப்படின்னு ஒரு ஸ்கெடியூல் போட்டிருக்கும். அந்த ஸ்கெடியூல் வந்துட்டு இன்டென்ஷனல், அதாவது நீங்கள் அப்படி செய்தால் தான் நீங்கள் ஒலிம்பிக்கில் போயிட்டு பங்கு பெறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும். Some of the people in sports in school பிள்ளைங்கிட்ட கேட்டு பாருங்க, அவங்க வந்துட்டு எவ்ரி டே இத்தனை மணிக்கு நீங்கள் வந்து இதை செஞ்சாதான் நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் ஸ்போர்ட்ஸுக்கு இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படின்னு. அதனால இது வந்துட்டு ஒரு அன்றாட தேவைப்படுகிற ஒரு காரியமாக இருக்குது. ட்ரைனிங் இஸ் நாட் ஜஸ்ட் சடன்லி ஐ திங்க் ஐ வாண்ட் டு, இன்னைக்கு நான் நினைக்கிறேன் நான் செய்ய போறேன், அப்படி இல்லை. இது நம்முடைய வாழ்க்கை முறையில அனுதினமும் காணப்படுகிற ஒரு காரியமாக இருக்க வேண்டும். இட் ஹேஸ் டு பி ஹேபிச்சுவல். ஸோ காட்லினஸ்க்கு நம்ம ட்ரெயின் பண்ணும்போது அது அன்றாட வாழ்க்கையில அது காணப்படுகிற ஒரு காரியமாக இருக்கும். அதை குறித்து நாம் ஆழமாக 11ஆம் வசனத்திலே நம்ம வாசிப்போம். பட் ஐ வாண்ட் ஆஸ்க் ஒரு 3 கேள்வி இந்த 26ஆம் ஆண்டுக்குள் நாம் கடந்து செல்வதற்காக அல்லது நாம் கால் எடுத்து வச்சிருக்கிறோம். I want to ask a few questions. What habits are shaping our spiritual life? உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை எது உங்களை பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்கிறது டெய்லி? Okay, what habits are shaping our spiritual life? Habits சொல்றதா சொல்றேன், every day. Are we training our soul with the same seriousness you train your body or we train our body? சொல்லிட்டேன். அதாவது are we using our body அவ்வளோ நம்மளுடைய சரீரத்தை நம்ம இப்படி வச்சுக்கணும் அப்படி வச்சுக்கணும் ஆசைப்படுகிறோம், விரும்புகிறோம், அதுக்கு முயற்சி எடுக்கிறோம். What about our spiritual? Third question, is our hope anchored in God or an outcome you cannot control? நம்முடைய நன்குறம் ஆண்டவர் மேல் இருக்கிறது அல்லது நிச்சய தீவன் நமக்கு இருக்குது அப்படின்னு அந்த ஒரு நம்பிக்கையோடு நம்ம இருக்கிறோமா, இல்லை சும்மா I'll try this, இப்படி இந்த உலகத்தில் இருக்கிற காரியத்தை பற்றி நம்ம. So today I'm going to ask all these questions because நாம் புது வருடத்துக்குள் வந்ததுனால இது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி நம்ம கேட்கும் பொழுது அதன் மூலமாக பவுல் தீமோத்தேயுக்கு கொடுத்த காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும். 11ஆம் வசனம் 12ஆம் வசனம். Live as a godly example. That's the title I given for this. தெய்வீக முன்மாதிரியாக நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும், வாழுவோம். We have to live. Verse 11 says, command and teach these things. Verse 12, let no one despise you for your youth, but set the believers an example. 12ஆம் வசனம், it's one of my favorite. It's சாட்சியாக நான் சொல்ல ஆசைப்படுகிறேன், so that you all be encouraged. 12ஆம் வசனம், let not your youth despise you for your youth, but set the believers in example. அந்த எக்ஸாம்பிள் ஒரு 6 காரியங்கள் இருக்கு. I accepted Christ very young. 17 வயசுல நான் வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். 18வது வயசுல நான் ஃபர்ஸ்ட் மெசேஜ், அதாவது சர்மன் கொடுத்தேன். எனக்கு இன்னும் நினைப்பு இருக்கு, 18 வயசுல. அப்போ எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு என்னுடைய தகப்பனார் வந்துட்டு ஹெல்ப் பண்ணாங்க. இப்படி பேசணும், இப்படி ஒரு ஸ்மால் க்ரௌட் இல்லை, அது ஒரு 300-400 பீப்புள் அந்த சர்ச் நான் இருந்த சபை, அதில் பேசுகிறேன். எனக்கே தெரியல எப்படி இருந்தேன், ஆனால் இவ்வளோ பெரிய ஒரு கார்டில் தான் நான் எழுதி இன்னும் இருக்குது. அதில் நோட்ஸ் வச்சு எப்படி நான் பேசுனேன் எனக்கே தெரியல இன்றைக்கு வரைக்கும். அதுக்கு பிறகு 18 அப்புறம் வந்து சார் கொஞ்சம் படிக்கணும், ஆண்டவரை குறித்து மற்றவர்களுக்கு சொல்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் படிக்கணும்ல, இல்லைன்னா சும்மா போயிட்டு மெசேஜ் அப்பா ஒரு தடவை சொல்லி கொடுத்து அது முடியாது. ஸோ அதற்காக 20 வயசுக்கு மேலே 20-21 வயசுன்னு நினைக்கிறேன். அப்போ பயிற்சிக்குள் பிரசங்கிக்கிறதுக்குன்னு அங்கே வந்துட்டு ஒரு
ஸ்கூல், அதாவது போதகர் மூலமாக, பழைய போதகர் மூலமாக எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். அது 1 வருடம் 2 வருடம் காஸ், அதை நிறைய பகிர்ந்து கொண்டேன். அதில் ஐம் த யங்கஸ்ட். பார்த்தீங்களா, 20-21 வயசுனா யங்கஸ்ட். எல்லாரும் சீனியர்ஸ், நிறைய பேர் மேரிட் அந்த மாதிரி இருக்காங்க. நான் வந்து ஒரு 20 வயசு. அப்போ எங்களுக்கு பயிற்சியில் ஒரு காரியம் சொல்லிக் கொடுப்பாங்க. என்னென்றால், நாங்கள் எங்களுடைய மெசேஜ் வந்து எழுதணும். வந்து ஒரு கார்டு, இப்போ வந்து எழுதி ஃபுல் மெசேஜ் எழுதணும். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோட மெசேஜ்லாம் எழுதியிருக்கேன் ஃபுல்லாக. இப்போ வந்து டைப் பட் ஃபுல்லாக எழுதுவேன், அப்படியே பழகிட்டேன் நான். ஸோ அதை எழுதி சீனியர் பாஸ்டர்கிட்ட கொடுக்கணும். அது அதே பாஸ்டர் எங்களுக்கு படித்து கொடுக்கறது இல்லை, மற்றவங்ககிட்ட கொடுக்கணும். அவங்க கோ த்ரூ பண்ணுவாங்க. அதை கோ த்ரூ பண்ணி மார்க் போட்டு அது பண்ணி மறுபடியும் கொடுப்பாங்க. அதை நாங்கள் கரெக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் நாங்கள் வந்துட்டு அங்கே உள்ள ஸ்தல சபைகள்னு சொல்லுவாங்க. ஸ்தல சபைகள்லாம் ஸ்மால் சர்ச்சஸ், ஒரு 50-60 பேர் இருக்கிற சபையில் போயிட்டு எங்களை விட்டுருவாங்க. அதாவது இந்த சபையில் ஸ்கெடியூல், இந்த மாதத்தில் நீ பிரசங்கணும் அப்படி இப்படின்னு போட்டு விட்டுருவாங்க. அப்போ வந்து எனக்கு ஒரு பிரச்சனை என்னென்றால், சபையில் வந்துட்டு மூப்பர்கள்லாம் நிறைய இருப்பாங்க. லாட் ஆஃப் பீப்புள் who are elder. அவர்கள் மத்தியில் எப்படி நான் பேசுகிறேன்? எனக்கு 20-21 வயசு, இங்கே படிச்சுட்டு இருக்கேன். அதை போய் பிரசங்கம் பண்ணுறதுக்கு ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை நான் இருந்து கொண்டே இருக்கேன். I find it very difficult to preach and teach, because how will people look at me when you are 20-something and you are teaching or you are giving a message? And that's when this pastor told me, let one despise your youth. உன்னுடைய இளமையை குறித்து யாரும் வந்துட்டு அதை பார்த்துட்டு நீ யங் அதனால உன்னால் முடியாது அப்படின்னு சொல்லி. Then he gave that whole 6 காரியங்களை கொடுத்து அதில் நீ கவனம் செலுத்து. Are you an example? Set an example. நீ ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்று அந்த வார்த்தை வந்து அப்படியே என்னுடைய ஆழத்தில் பதிஞ்சது. அதன் பிறகு நான் போகிற இடத்துலலாம் பிரசங்கம் பண்ணும்போது அந்த ஒரு தைரியம், ஆண்டவர் என்னை பார்த்து கொண்டு வா, நான் யங்காக இருந்தால் கூட வந்து இளமையில் இருந்தால் கூட ஆண்டவருடைய வார்த்தையை எடுத்து சொல்லணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சர்ச்சஸில் அப்புறம் அப்படியே பழகிடுச்சு பர்சனுக்கு. ஸோ அதனால திஸ் வேர்ஸ் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட். when I read this again, திருப்பி அதை ஆழமாக படிக்கும்பொழுது தீமோத்தியும் அதே மாதிரி தான். தீமோத்திக்கு வந்து ஏறக்குறைய 30-35 வயசு தான் இருக்கும் என்று சொல்கிறார்கள். அவர் வாழ்ந்த காலத்தில் அவருடைய ஞானிகள் நிறைய பேர் இருந்திருக்காங்க. எல்லாருக்கும் இவரை பார்த்தோன்னா இவருக்கு ஒரு ப்ரெஷர் ஆட்டோமேட்டிக்கல். when you are young, your pressure எது நம்ம சொல்ற காரியங்கள் மற்றவர்களுக்கு ஏற்றுக்கொள்வார்களா இருந்தது, அல்லது எனக்கு தகுதி இல்லை, என்னால் இதை பேச முடியாது என்று அந்த ஒரு சூழ்நிலை கூட இருந்திருக்கலாம். அதுக்கு தான் பவுல் இங்க இந்த வார்த்தையை அவர் கூறுகிறார். நீ வந்துட்டு you don't have to demand respect. மற்றவங்களிடத்து நீ வந்துட்டு நான் ஒரு போதகர், நான் ஒரு பிரசங்கி அப்படி நீ வந்துட்டு எதிர்பார்க்கறதுக்கு நீ சொல்ல வேண்டியது அல்ல. உன்னுடைய கேரக்டர், நம்முடைய கேரக்டர் இஸ் so important. நம்முடைய குணங்கள், அதன் மூலமாக மற்றவர்கள் நம்மை கனப்படுத்துவார்கள் அல்லது மரியாதை கொடுப்பார்கள் என்று அப்படி ஒரு சூழ்நிலையில தான் தீமோத்தி இருந்தார். That's why I like Timothy so much when I was growing up and went through that problem. அந்த சூழ்நிலையில நான் இருந்ததுனால அதை நான் ஒப்பிட்டு பார்க்க முடியுது. இங்கு 6 காரியங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இதை இந்த வருடத்துக்கு நீங்களும் நானும் அதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். மேபி we cannot take all 6. இந்த 6 காரியங்கள் எடுத்து நான் இதை சுதந்திரித்து இதன் நிமித்தம் இது பிரகாரம் நான் நடப்பேன்னு சொல்றதோட மேபி 1 item இந்த வருஷம், 2 item அது உங்ககிட்ட நான் விட்டுறேன். பட் ஐ வாண்ட் டு சேலஞ்ச். நான் உங்களை வந்துட்டு சவால் விடுகிறேன். Just pick 1 or 2 of these items that I'm going to talk about, the training that we need, so that our life in 2026 will be different. ஒரு மாற்றமான ஒரு வாழ்க்கையாக நாம் ஓட முடியும். முதலாவது காரியம் வார்த்தையிலும், இன் ஸ்பீச். ஸோ திஸ் ஆல் திங்கிங் நம்ம அதை யோசிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நீங்களாம் யோசிக்கணும். டுடேஸ் கான்டெக்ட், இப்போ உள்ள சூழ்நிலையில் வந்துட்டு நம்ம வாட்ஸ்அப், யூடியூப், நீங்கள் எடுங்க, ஃபோனை எடுத்தால் ரீல்ஸ் அது இதுன்னு வந்துக்கிட்டே இருக்கு. அண்ட் சம்டைம்ஸ் இட் இஸ் ஸோ என்ன சொல்லுவாங்க, ஆர்குமெண்டேட்டிவ். அவர் இப்படி சொல்றாரு, இவர் சொல்றாரு, சம் பீப்புள் உடனே பதில் அனுப்புறது அப்படியும் இருக்குது பாருங்க. ஸோ குவெஸ்டின் இஸ், நம்முடைய வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தையாக இருக்கு?
ஒருவருக்கொருவர் குடும்பத்தில் கூட நம்ம எடுத்துக்கலாம். How do we talk to our spouses? நம்முடைய கணவர் மனைவி கூட எப்படி நம்முடைய வார்த்தை இருக்கிறது? இந்த வருடத்தில் நம்ம ஒரு திட்டம் எடுப்போம், ஒரு தீர்மானம் எடுப்போம். How we talk? Speech is so important. இந்த ஸ்பீச்சில் வந்து பவர் இருக்குன்னு சொல்லுவாங்க, வார்த்தையில வல்லமை இருக்குன்னு சொல்றது உண்மைதான். Your words can destroy a person. Your words can encourage a person. நம்முடைய வார்த்தை வந்துட்டு மற்றவர்களை புண்படுத்த முடியும், மற்றவர்களை உற்சாகப்படுத்த முடியும். எப்படி நம்முடைய வார்த்தை இருக்கு? குடும்பத்தில், வேலை இடத்துல, மற்றவர்களை நம்ம அந்த க்ரோசரி எடுக்கிற இடத்துல நம்ம பார்த்துருக்கோம்ல, அந்த கேஷியர்கிட்ட எப்படி பேசுறாங்க, how is our words? எப்படி நம்முடைய வார்த்தை இருக்கு? நம்முடைய வார்த்தை கிருபையினால ஒரு அப்படிப்பட்ட வார்த்தையாக இருக்க வேண்டும் என்று இங்க பவுல் தீமோத்தேயுக்கு சொல்கிறார். அதே காரியம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். இரண்டாவது காரியம், நடக்கையிலும், in conduct. Does our conduct, the way we behave and the way that we conduct ourselves, is it different outside than we walk in this evening? வெளியே ஒரு மாதிரி இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு காலையில் சாயந்தரம் வரும்போது நல்ல நம்ம ட்ரெஸ் பண்ணிட்டு ஒரு கண்டாக்ட் வித்தியாசமாக நம்ம இருக்கிறோமா? சிந்தித்து பார்க்க வேண்டும். We have to think. Sometimes we conduct ourselves so different outside. மற்றவங்களை பார்க்கும்போது வெளியே எப்படி பேசுறோம், எப்படி நம்ம பிஹேவ் பண்றோம், இங்க வந்தோன்னே we are the most pious person. ஏன்னா நம்ம வந்துட்டு ஒரு ஆராதனையில ஒரு சபையில் இருக்கோம். So our conduct has to be consistent. அதாவது நம்முடைய நடக்கை வெளியேயும் உள்ளுக்கும் வீட்டில் கூட நம்முடைய ஹோம் செட்டப் கூட எல்லாம் ஒரே மாதிரி இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் தான் நம்ம ஆண்டவரை கனப்படுத்த முடியும். இந்த godliness that Paul is training us to godliness, அது நம்முடைய வாழ்க்கையில வர வேண்டும் என்றால் இந்த நடைமுறை சரியாக இருக்க வேண்டும். Consistently it has to be the same. மூன்றாவது காரியம், அன்பு. அன்பிலும், in love. Is your life characterized by self-sacrificing love? அதாவது நம் மற்றவர்களுக்கு அந்த அன்பு எப்படி நாம் செலுத்துகிறோம்? You know, the Bible says, as you love yourself, love others. நம்மை நாம் எப்படி நாம் நேசிக்கிறோமோ அப்படி மற்றவர்களை நாம் நேசிக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. Can we? மற்றவர்களை எப்படி நாம் நேசிக்கிறோம், எப்படி நாம் அன்பு செலுத்துகிறோம்? இந்த ஆண்டுல I want to challenge again. எனக்கும் இது தேவை. நான் சொன்ன பிரகாரம் I need this. எனக்கு இது தேவை. How can we change our life so that this church will be different? இந்த சபை ஒரு முன்மாதிரியான சபையாக மாற வேண்டும் என்றால் நாம் நம்முடைய சொந்த வாழ்க்கையில் இதை கடைபிடிக்க வேண்டும். We have to change. நாலாவது காரியம், ஆவியிலும். How many of you are following in English Bible? Just raise your hands. Okay. The reason why I am asking is some translation the word spirit irukadalla. Okay, so you will be wondering enna na aavin solranga illa appdi. So that is one thing. I'll come later. You have to read the Bible in different versions, in different contexts. You have to read. வேதத்தை வாசிக்கிறது மற்ற இதில் வாசிக்கணும். நீங்கள் வாசிச்சா தான் இதெல்லாம் தெரியும். If you don't read, you will not know. And you'll be thinking that, oh, இது இந்த 4 காரியம் தான் அல்ல 5 காரியம் தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லு. There is 6 ஆவின்னு எழுதப்பட்டிருக்கிறது. So remember that. அதனால so that the English Bible வச்சிருக்கீங்க கவனம் பண்ணிக்கணும். If you go to King James, it is there, by the way. Or New King James, it is there. NIV, ESV, NASB அதெல்லாம் இருக்காது. Okay, அது குறித்து we will talk later, but நான் என்ன சொல்றேன்னா கவனம் பண்ணணும். We have to read many versions to understand what is in the Bible. வேதத்தில் என்னென்ன காரியங்கள் எழுதப்பட்டிருக்குன்னு நம்ம கவனிக்க வேண்டும். தமிழ் பைபிள் இருக்குது, அதனால தான் நான் அதை சொல்ல விரும்புகிறேன். So in spirit, நம்முடைய உள்ளான மனிதன், inner man, how are we? Are we spirit-filled? Are we faking ourselves? அதாவது ஃபேக்னு சொல்லும்போது நம்ம வந்துட்டு ஒரு மாயமாக நம்முடைய வாழ்க்கையை அல்லது நம்முடைய உள்ளான மனிதனை நம்ம இது பண்றோமா? I am spirit-filled, but then we behave differently. Paul is teaching us all these things. நமக்கு இந்த வருஷத்தை கற்றுக் கொடுக்கிற காரியங்கள். 5வது காரியம், விசுவாசத்தில்.
in faith. Do we really trust God? In 2026, whatever happens, God is whom I want to hold. நீங்கள் இயேசுவானவர் மேல இந்த வருடம் 2026 ஆண்டுல நான் இந்த கால் எடுத்து வச்சிருக்கேன். என்ன நடந்தாலும் எனக்கு இந்த நம்பிக்கை இருக்கு, என்னுடைய விசுவாசம் ஆண்டவர் மேல் இருக்கிறது உறுதியாக சொல்ல முடியுமா? Do we have the faith to say? Or we just wait and see things will happen? Things going to happen. இப்போ இந்த 4 நாள்ல கூட என்ன நடந்துருச்சுன்னு உங்களுக்கு தெரியும். ஈரான் ப்ராப்ளம், வெனிசுலா ப்ராப்ளம், யார் எதிர்பார்த்து? It just happens. Things is going to happen. 26ஆம் ஆண்டுல அநேக காரியங்கள் நடைபெறும். உங்களுடைய விசுவாசம், என்னுடைய விசுவாசம் எது மேல இருக்கிறது? Where is our faith? That is important. Our faith has to be anchored in Christ. நம்முடைய விசுவாசம் ஆண்டவர் மேல் இருக்கும் பொழுது இது என்ன நடந்தாலும் some things we can control, some things we cannot control. இந்த உலகத்தில் நடக்கிற காரியங்கள் நம்ம கையில் இல்லை. Certain things we can control, we can. கண்ட்ரோல் பண்ற முடியாத காரியங்களை நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது. அதனால் மேலாக நம்முடைய விசுவாசம் ஆண்டவர் மேல் இருக்கும் பொழுது ஆண்டவர் பார்த்துக் கொள்வார், ஆண்டவர் வழி நடத்துவார் என்று அந்த நம்பிக்கை நமக்கு வரும். Where is your faith? So Paul is teaching Timothy, put your faith in God. That will be important. The final one here is karpilam or impurity. Your heart and mind is pure towards God and other things. There is purity. That's so important. எப்படி எங்க இருக்குது உங்களுடைய வாழ்க்கை? இந்த 6 காரியத்தை நான் பார்த்தோம். வார்த்தையிலும், நடக்கையிலும், அன்பிலும், ஆவியிலும், விசுவாசத்திலும், கற்பிலும். As I've said, என்னோட டெஸ்டிமனில சொன்ன பாருங்க, இந்த காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையை மாற்ற ஆரம்பித்தது. தைரியமாக ஆண்டவருடைய வார்த்தையை நான் எடுத்து சொல்ல எனக்கு உற்சாகப்படுத்துது. I'm not saying I'm perfect. நான் பெர்ஃபெக்ட் சொல்ல முடியாது. ஆனால் இது தைரியம் கொடுக்குது. ஆண்டவர் முன்பாக நாம் நடக்கிறதுக்கு ஒரு தைரியம் கொடுக்குது. So I want to ask, in speech, in conduct, in love, in spirit, in faith and in purity, do we want to change this year? இந்த 26ஆம் ஆண்டுக்குள் நாம் கடந்து போகும்பொழுது this is important. See, Paul is saying, this is the most powerful sermon you will ever preach in 2026 is the one where your neighbors, your co-workers, your children will read you by watching you. Because whether you're 15 years old, or we may be 80 years old, someone is observing you, how we live our Christian life. ஒருவேளை நம்ம இங்கே யங் மேன் உட்காந்துருக்கலாம், அல்லது வயதானவங்களா நம்ம சொல்லலாம் I'm 18 சொல்லிக்கலாம், 17. But someone is watching us. Someone is watching. நம்மளுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். They are watching. நம்மளுடைய குணங்கள் எப்படி இருக்கிறது, நம்முடைய காரியங்கள், பவுலுக்கு சொல்லிக் கொடுக்குற காரியங்கள், நம்முடைய சர்மன் சொல்றது, நம்முடைய இந்த பிரசங்கம் வாழ்க்கையில தான் காணப்பட வேண்டும். It has to happen in our life. இந்த 6 காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது அது ஒரு பெரிய பிரசங்கமாக மாறிவிடுகிறது. It will become the best sermon for 2026. So I want you to think about it. அதை யோசித்து பாருங்க. What do our words reveal about our heart? நம்முடைய வார்த்தைகள் நம்முடைய இருதயத்தில் பற்றி என்ன வெளிப்படுகின்றன? I'm trying to translate, so forgive me. What do our words reveal about our heart? நம்முடைய வார்த்தைகள் நம்முடைய இருதயத்தில் இருக்கிற காரியங்களை குறித்து எப்படி அழுது நம்ம இது பண்றோம்? இருதயத்தில் ஒரு காரியம், வெளியே வார்த்தை வேற மாதிரி இருக்கிறதா? This year நாம் அதை மாற்றுவதற்கு ஆண்டவர் விரும்புகிறார். Would others describe our lifestyle as we are Christian or this person is Christ-like? மற்றவர்கள் நம்மை பார்க்கும் பொழுது இவன் ஒரு கிறிஸ்தவன், இவள் ஒரு கிறிஸ்தவள், கிறிஸ்தவ குடும்பத்தில் உள்ள ஒரு பிள்ளை அப்படின்னு சொல்றதுக்கு முடியுமா? மற்றவர்கள், others, there are so many others watching us. பவுல் இங்க தீமோத்திக்கு ஒரு யங் மேனுக்காக இது பண்றாரு. அநேகர் நம்ம we have families, we are old.
Are younger believers learning what faith is by watching you and me? Anegar, I'm talking about children. Children are watching us. Do they learn that faith is what my father, my mother has? And that's what I want to cling. அவங்க நம்மளை பார்க்குறாங்க. பெற்றோர்களை பார்க்கும் பொழுது எங்கள் பெற்றோர்கள் உள்ள விசுவாசத்தில் தான் நான் வந்து வளர போகிறேன், அதை பற்றுக்கொள்ள போகிறேன், அதை வேணால் பிடிச்சுக்கொள்ளுறேன் அப்படின்னு. Are they able to see that in our lives? Many of us are parents here. I want to challenge, because 2026, this is the 13th. Let us make a decision. நம்ம ஒரு தீர்மானம் எடுப்போம். இந்த வருடம் என் குடும்பத்தில் ஒரு வித்தியாசத்தை நான் காண வேண்டும். என்னுடைய பிள்ளைகளை என்னை பார்க்கும் பொழுது நான் விசுவாசத்தில் பலப்பட முடியும். ஏனென்றால் என்னுடைய பெற்றோர்கள் அப்படி நடக்கிறார்கள். விசுவாசத்தில் அவர்களுடைய ஓட்டம் அப்படி இருக்கிறது. இந்த 6 காரியமும் அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. அப்படி இந்த 6 காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் இல்லை என்றால், just pick 1 or 2 that you want to change. மாற்றிக்கொள்ள நீங்கள் விரும்ப வேண்டும் என்றால் 1 காரியங்களை எடுத்து இந்த வருஷம் நான் அதை மாற்றணும். என்னோட வார்த்தைகள் எல்லாம் தப்பாகவே இருக்கிறது, அதை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று தீர்மானம் எடுங்க. Make a decision. It's not too late. Okay? It's just beginning. First Sunday தான். அதனால தீர்மானம் எடுக்கும் பொழுது ஆண்டவர் அதை கனப்படுத்துவார், நமக்கு உதவி செய்வார். அப்படிப்பட்ட ஆண்டவர் தான் நம்முடைய தெய்வம். 3வது காரியம், devote in the word and the work of ministry. அதாவது வார்த்தையில நாம் வந்து அர்ப்பணிக்க வேண்டும், அல்லது ஊழியத்திலும் அர்ப்பணிக்க வேண்டும். Verse 13 says, until I come, devote yourself to the public reading of scripture, exhortation and to teaching. நான் வருவதும் வாசிக்கிறதிலும் புத்தி சொல்லுகிறதிலும் உபதேசத்திலும் ஜாக்கிரதையா இரு. இங்க பாருங்க, பவுல் வந்து தீமோத்திக்கு எழுதும்போது, தீமோத்தி வந்துட்டு he was already a preacher. அவர் வந்துட்டு ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறார், போதித்துக் கொண்டு இருக்கிறார். ஆனால் அவர் ஸ்திரப்பட வேண்டும், அவர் இன்னும் ஆழமாக ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி பவுல் அவருக்கு உற்சாகப்படுத்திருக்கா இந்த காரியத்தை எடுக்கிறார். 13ஆம் வசனத்துல வந்துட்டு வெரி கிளியர், until I come. பவுல் அங்க வந்து பார்க்குற வரைக்கும் அவர் சொல்றார், அவருடைய விருப்பம் மறுபடியும் தீமோத்தியை காண வேண்டும் என்று. Devote yourself to public reading of scripture. அந்த காலத்துல வந்துட்டு சபை முன்பாக நின்று வேதத்தை சத்தமாக வாசிப்பார்கள். நீங்க எஸ்ரா புத்தகத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, they read for hours, because ஒரு பாகத்தை அவர் எடுத்து வாசிப்பாங்க. பட் டுடே நம்ம எல்லாருக்கும் ஃபோன்லேயே பைபிள் வந்துருச்சு. Anything we have. Question is, in 2026, is Bible a primary focus in your life? How much time we spend on the word of God? எவ்வளவு நேரம் நம்முடைய வார்த்தையில அல்லது தேவனுடைய வார்த்தையை நாம் செலவழிக்கிறோம்? Because here it says, devote yourself to the public reading of scripture. Okay, எவ்வளவு நேரம் நாம் செலவழிக்கிறோம் வார்த்தையின் மீது? எவ்வளோ நம்மளுக்கு ஆர்வம் இருக்குது? How much time? See, reading the word is so important. நான் சொன்ன பிரகாரம் the versions and all that, because I read, so I also go through Greek sometimes to understand. Greek வாசிக்க தெரியாது, இருந்தாலும் கிரீக்ல தான் நியூ டெஸ்டமென்ட் எழுதிருக்கனால அதை எப்படி மொழி பயத்தார்கள் என்று கூட நான் வாசிக்கணும். I'm not undermining you all. I'm just encouraging you all to read. Okay, நீங்கள் வேதத்தை வாசிக்க வேண்டும், வேதத்திலே தியானம் செய்ய வேண்டும். We have to spend time in the word of God. The Bible is the authority. வேதம் தான் நம்முடைய வாழ்க்கையை நடைமுறையில வழி நடத்த முடியும், வேற ஒன்றும் இல்லை. You can read, you can hear over and over again written word. Even God says that. I've mentioned this before. நான் வந்து சொல்லியிருக்கிறேன், தேவன் கூட நம்முடைய இயேசு ஆண்டவர் என்ன சொல்றார், it is written, எழுதி இருக்கிறதை காட்டி அவர் வந்துட்டு சாத்தான் அவங்களை சோதிக்கும் பொழுது அதை தான் சொல்ற 3 தடவை, it is written. வேத வசனம் அப்படியாக நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டும். How much do we read? And that is spiritual godliness. அதுதான் நம்முடைய இந்த ட்ரைனிங் வந்துட்டு நான் சொன்ன தெய்வ பயத்துக்கு தெய்வ பக்திக்கு எடுத்து போனோம்னா அதுதான் பயிற்சி. அதில் நம் நேரத்தை செலவழிக்க வேண்டும். We have to spend time. இப்போ உள்ள காலத்தில் வந்துட்டு one thing that is good and bad, அது வந்து நன்மைன்னு சொல்லலாம், அது கெட்ட காரியம் இல்லை. அதாவது ஃபோன்லேயே உடனே மார்னிங்லேருந்து வந்துடும். So many people will send
not only just one verse, sometimes the whole thing, but we all tend to choose the shortest one. Okay, இவங்க சிஸ்டர் ஈஸியா அனுப்புவாங்க, ஸோ ஓகே இதுதான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பட் எல்லாரும் நிறைய பேர் ஸோ அது போதும், நான் ஒரு வசனத்தை வாசிட்டேன் முடிஞ்சு, ஐ எம் ஹாப்பி, ஓகே நான் வேலைக்கு போகிறேன், இல்லை நான் என்னுடைய காரியங்களை செய்யணும். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஐ வாண்ட் டு என்கரேஜ், இந்த வருடம் நம்ம மாறுவோம், சேஞ்ச், ஸ்பெண்ட் மோர் டைம் இன் ரீடிங் த வேர்ட், ஸ்பெண்ட் டைம் இன் பைபிள் ஸ்டடி. வேத ஆராய்ச்சியில் நம்ம வந்து கற்றுக்கொள்ள வேண்டும். அங்கே வந்து ரீடிங் எக்ஸார்டேஷன் அண்ட் டீச்சிங் எழுதி இருக்கிறது. ஏன்னா பவுல் வந்துட்டு தீமோத்தேயுக்கு சும்மா வேதத்தை வாசிச்சு சும்மா அப்படின்னு சொல்றாரு, நீங்க வந்துட்டு அதில் பிரசங்கிக்கணும், அதை போதிக்கணும்னா நீங்க வந்துட்டு கற்றுக்கொள்ள வேண்டும். Where do we learn? பைபிள் ஸ்டடி. வாருங்கள் பைபிள் ஸ்டடிக்கு. நம்முடைய சபையில் பைபிள் ஸ்டடி இருக்கு, அநேக பைபிள் ஸ்டடி இருக்கு. அகெயின் உங்களை நான் புண்படுத்துறதுக்காக சொல்லல. I attend at least 3 or 4 Bibles, 3 Bible studies, yeah. 3 Bible studies. Okay. Different Bible studies. சும்மா எனக்கு நேரம் இருக்காது இல்லைங்க. We have been doing it for a long time. Okay. So it's important. வேத ஆராய்ச்சி, வேதத்தில் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். இல்லை எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நம்ம உட்கார முடியாது. So learn, read and learn the word of God. அதை நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய பிள்ளைகளுக்கு, யங் பிலீவர்ஸுக்கு நாம் போதிக்க முடியும். We can teach others. இங்க பவுல் அதுதான் தீமோத்தேயுக்கு சொல்லுகிறார். 2வது காரியம் 14ஆம் வசனம், do not neglect the gift you have. பவுல் வந்துட்டு தீமோத்தேயுக்கு சொல்றார், உனக்கு ஒரு வரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அந்த வரத்தை நீ பயன்படுத்து. Every one of us has been given gift or talents. How much we are using our talents for the church, for the community, for the family. நம்முடைய தாளந்தை ஆண்டவருக்காக நாம் பயன்படுத்துகிறோமா? ஆண்டவர் கொடுத்த வரத்தை ஆண்டவருக்காக நாம் பயன்படுத்துகிறோமா? ஆண்டவர் சபையில நாம் பயன்படுத்துகிறோம். There are so many things. முதல்ல அனௌன்ஸ் பண்ணாங்க, come early to help. That is also a service. நாம் ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய வேண்டும். And that is important for what Paul is teaching Timothy. இன்றைக்கு அதே நம்முடைய வாழ்க்கையும் தேவைப்படுகிறது. We need that. We need to serve God. நான் கற்றுக்கொண்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றது இல்லை, கற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கு நாம் பயன்படுத்த வேண்டும். அப்படி என்றால் நாம் ஊழியத்தில் ஈடுபட வேண்டும். உங்களுடைய ஊழியம் எப்படி இருக்கு, என்னுடைய ஊழியம் எப்படி இருக்கிறது என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். சம்டைம்ஸ் we just want to come. சண்டே சர்வீஸ்க்கு வந்துட்டா போதும், அநேகர் அப்படி ஒரு சிந்தனை. ஆனால் சூழ்நிலை இருக்குது. Some people cannot do a lot of things. I understand that. நமக்கு புரியுது. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய தாழ்ந்து ஆண்டவர் gift கொடுத்திருக்காரு உங்களுக்கு. Some of us have been given gift of music, singing, helping. Okay. சின்ன காரியங்கள் தான். You can do that. Like முதல்ல சொன்ன மாதிரி ushering, opening the door. Now we can do so many things for the church. Serving are important, and that is what Paul is teaching Timothy, and today that same message is for us. அதே வார்த்தை உங்களுக்கும் எனக்கும் இன்றைக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். 15ஆம் வசனம், practice these things, immerse yourself in them. அதிலே நாம் வந்து இதை ப்ராக்டிஸ், இவ்வளோ காரியங்களை நாம் பார்த்துட்டோம்ல, verse 7 onward. இதில் நாம் வந்து ப்ராக்டிஸ்ன்னு சொல்லும்போது, நீ தேர்கிறதுக்கு யாரும் விளங்கும்படி இவைகளை சிந்தித்து கொண்டு இவைகளையே நிலைத்திருக்கு. It didn't come out from as what I expected. You have to immerse in the word of God, or immerse in what you are doing, in the gift that God has given you. ஆண்டவர் கொடுத்த இந்த காரியங்களை இந்த ஒரு உங்களுடைய வாழ்க்கையிலே அதை நாம் பயன்படுத்த வேண்டும். When you do that, the Bible tells all may see your progress. ஆங்கிலத்தில் அப்படியா எழுதப்பட்டிருக்கு. தமிழ்ல வந்துட்டு யாவரும் விளங்கும்படி, மற்றவர்கள் காணும்படி. அதனால பெருமையாக அதை வந்துட்டு யூ கேன், நான் எனக்கு இந்த என்ன சொல்லுவாங்க வாரம் இருக்கிறது அதுக்காக, so that we can grow together. நாம் தொடர்ந்து ப்ரோக்ரஸ் பண்றதுக்காக ஆண்டவர் பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுகிறார். It is not about showing off. அதை புரிஞ்சுக்கொள்ள வேண்டும். எனக்கு இது இருக்கு, நான் இது செய்ய முடியும், என்னால வேதத்துல இது ஆராய்ந்த முடியும், அப்படி இப்படின்னு அந்த ஒரு பெருமைக்காக பவுல் எழுதல. நீ உன்னுடைய ஊழியத்தை செய்யும் பொழுது மற்றவர்கள் காணுங்கிற போது நீ உயர்ந்து கொண்டே, உன்னுடைய வாழ்க்கை உயர்ந்து கொண்டே வரும். யூ ஆர் ப்ரோக்ரஸிங். உன்னுடைய வாழ்க்கை ஆண்டவருக்குள் நான் மேம்படுத்தி கொண்டே வர முடியும் என்று அந்த ஒரு நோக்கத்துல தான் இது எழுதப்பட்டிருக்கிறது. ஸோ டுடே தட் இஸ் த சேம் சேலஞ்ச். மேபி வி ஆர் டூயிங், நம்ம அந்த காரியத்தை நான் சொல்லிட்டேன், அதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது என்றால்
ஆனால் எப்படி மற்றவர்கள் உங்களையும் என்னை பார்த்து இவர்கள் ஆண்டவருக்குள் இருக்கிற ஒரு மக்கள், இவர்களை நான் பின்பற்ற போகிறேன் என்றால் இவர்கள் மூலமாக நான் இயேசுவை அறிய முடியும் என்று வருவார்களா நம்ம மத்தியில்? Will they come to you and me? See, it has to be a daily thing. ஒரு உதாரணம் சொல்றேன். கேம்ப் ஃபயர், எவ்ரிபடி நோஸ் கேம்ப் ஃபயர். கேம்ப் ஃபயர்ல வந்துட்டு நெருப்பை நம்ம வந்துட்டு என்ன சொல்லுவாங்க, ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த நெருப்பை ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்படியே விட்டுட்டிங்கன்னா அது வந்து என்ன சொல்றோம், அப்படியே இது பண்ணும். அதை வந்து திருப்பி திருப்பி we have to put more into என்ன சொல்லுவாங்க ஸ்டிக்ஸ் or whatever fuel கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அது கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது என்ன செய்யும், அது தொடர்ந்து அந்த ஹீட் இருந்துக்கிட்டே இருக்கும், அது நெருப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். அதுதான் இங்க வந்துட்டு we have to see if we whatever we have learned அதை வந்துட்டு அப்படியே மங்கி போற மாதிரி இருந்துச்சுன்னா அப்படியே போயிடும். இது நாள்தோறும் நம்முடைய வாழ்க்கையில செயல்படுகிற ஒரு காரியமாக காணப்பட வேண்டும். all these things must be a habit. செயல்முறையில காணப்பட வேண்டும். in our family, in our work, wherever we are, நம்முடைய வாழ்க்கை செயல்முறையில் அது காணப்படும் பொழுது இது தொடர்ந்து அக்கினியாக அல்லது எரிந்து கொண்டே இருக்கும். until we reach heaven, until we go to heaven, until our life ends. நம்முடைய வாழ்க்கை முடிவு வரைக்கும் அது வந்து ஒரு அக்கினியாக எரிந்து கொண்டே இருக்கும். நம்முடைய வாழ்க்கை செயல்முறைகள் இதுதான் முக்கியம். மறுபடியும் 3 கேள்வி இந்த பாகத்திலிருந்து. Are you devoted? Are we devoted to scripture? Or like just familiar? எனக்கு தெரியும் வேதத்தில் இருந்துட்டு இந்த வசனம் தெரியும். Are we devoted? Devoted சொல்லும்போது வேத வசனத்தில் அது ஒரு பற்றுதல், எனக்கு அதில் ஆழமாக தெரிய வேண்டும் என்று அந்த ஒரு ஆவல் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குதா, நமக்கு இருக்குதா? அதுதான் கேள்வி. Are we actively using the gifts God has entrusted us? ஆண்டவர் கொடுத்த இந்த தாளந்து, இந்த அற்புதங்கள், அது வரம், நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்கப்பட்ட இந்த காரியங்களை ஆண்டவருக்காக பயன்படுத்துகிறீர்களா? Are we using it? And can others see progress in your life over time? மற்றவர்கள் உங்களை பார்க்கும் பொழுது இவர்கள் ஆண்டவருக்குள் ஒரு மெச்சூர் கிறிஸ்டியனாக அவங்களுடைய வளர்ந்து கொண்டே இருக்கிறார்கள், அவர்களை பார்க்கிறது நான் அவர்களை பின்பற்ற வேண்டும் என்று அந்த ஒரு சூழ்நிலைக்குள் நாம் வளர்ந்து கொண்டு இருக்கிறோமா, அல்லது நம்ம வந்துட்டு பின்தங்கி கொண்டே போய்க்கிறோமா? Are we backsliding or are we moving forward? Let us ask these questions. இந்த கேள்விகளை சிந்தித்து பாருங்கள். வீட்டுக்கு போய் கூட நீங்கள் வந்து சிந்தித்து பார்க்கலாம். இட்ஸ் நாட் அ பிக் போர்ஷன். 1 தீமோத்தேயு வந்துட்டு ஒரு சின்ன ஒரு 4ஆம் அதிகாரம் வந்துட்டு 16 வசனம் தான், அதை நீங்கள் வாசிக்கலாம். I'm going to conclude. நான் முடிக்க போகிறேன். புது வருடத்துக்குள் நம்ம காலை எடுத்து வச்சிருக்கோம். பவுல் வந்துட்டு கிளியராக இந்த மெசேஜ் வந்து தீமோத்தேயுக்கு தேவைப்பட்டது. தீமோத்தேயு வந்துட்டு ஒரு சுகத்துன்னு சொல்ல முடியாது, அவருடைய சுபாவம் வந்துட்டு ஒரு சாஃப்ட் பர்சனாக காணப்பட்டார். அவருக்கு உற்சாகப்படுத்துறதுக்காக தீமோத்தேயுக்கு பவுல் இந்த கடிதத்தை எழுதுகிறார். இந்த 26ஆம் ஆண்டுக்குள் நாம் போகும்பொழுது அதே வசனம் நமக்கும் ஆண்டவர் எழுதுகிற ஒரு காரியம். தேவ பக்திக்குள் அந்த ட்ரைனிங் இன்டென்ஷனலி நம்முடைய பயிற்சி ஆண்டவரை நோக்கி, ஆண்டவருடைய தேவ பயத்துக்கு நோக்கி நாம் இருக்கும் பொழுது, போகும் பொழுது, is that intentional towards godliness? அதாவது அப்படின்னா the words are காரியங்கள் கொடுத்த வேத வசனம், நம்முடைய வார்த்தை, நம்முடைய என்ன சொல்லுவாங்க நம்முடைய சாட்சி, நம்முடைய காரியங்கள் எல்லாம் எப்படி இருக்கிறது என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். 2வது காரியம், can we live a visible example of this? விசுவாசத்துக்குள் நடக்கிற ஒரு மக்களாக இந்த வருடம் இருக்க நம்ம வாஞ்சிப்போம். அப்படி வாஞ்சிக்கும் பொழுது மற்றவர்கள் நம்மை பார்த்து இது ஒரு விசுவாச கூட்டத்தார் அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்பு உண்டு. Others, there are so many Indians in Austin. Others can look and say that this is the person that I want to follow. 3வது, நீங்கள் நானும், can we devote ourselves to read the Bible? வேதத்தை வாசிக்கவும் அதில் தியானிக்கவும் நான் ஒப்பு கொடுப்போமா, அல்லது ஒரு தீர்மானம் எடுப்போம், இந்த வருடம் நான் வாசிப்பேன்.
ஒன் எக்ஸாம்பிள் இது ஞாபகத்துக்கு வருது. Some of us will say that இந்த ஒரு வருடத்தில் 365 டேஸ்னு அந்த பைபிளை வாசிச்சுறாங்க அப்படின்னு சம்திங் ஃபாலோ பண்ணுவாங்க. எத்தனை பேர் அதை ஃபாலோ பண்ணியிருக்கீங்க? 365 days பைபிள் ரீடிங் இன் இயர் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? many of us have heard. ஆனால் எத்தனை பேருக்கு வந்து அது முடிக்கிற வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணுறோம்? I failed many times. ஸோ நான் என்ன செஞ்சுட்டேன், நான் என்ன செய்வேன், I'll read. I don't fix என்ன சொல்லுவாங்க இந்த வருஷத்தில் இவ்வளோ தான் முடிக்க அப்படின்னு. I'll just read all the way to Revelation, and then from Revelation I'll go back all the way to Genesis, and I'll continue. அப்படியே தான் போயிட்டு இருக்கேன். So I don't know how many times, but அப்படியே வாசிச்சுட்டு. Okay. Another thing I do, just an encouragement. Some of us who may know this, okay, many years ago, many years, அநேக ஆண்டுகள் முன்பாக என்னுடைய someone gave me this also. நீதிமொழிகளில் 31 அதிகாரம். So every day read one. So you have every day 1, today is 4th day, right? So chapter 4. So you go through that. அதே நான் வாசிப்பேன். So I read the whole Bible. I mean wherever, right now I'm in Psalms. Okay, Psalms 51 I think this morning. So Proverbs today is Proverbs chapter 4. Full chapter. So இப்படி. So skip பண்ணிட்டேன்னா மறுநாள் அதுவே வாசிக்க மாட்டேன். Okay, 5ஆம் தேதி maybe I'm traveling or something like that, I don't read. But I'll go back to Tuesday and read chapter 6. இது ஒரு பழக்கமாக அதை பண்ணுறேன். On top of that is where your devotion, தியானம் அதெல்லாம் வரும். But this is just an encouragement to you all. Read the word of God. இதை நீங்கள் நான் வந்து many years, I told you right, 17-18 yearsல நான் வந்துட்டு என்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்ததுல இருந்துட்டு இந்த ஒரு அப்போல ஒரு few years later somebody had told me about the Proverbs thing. So நான் Proverbs every time, and Proverbs is about living. எப்படி நம்முடைய வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நீதிமொழிகளில் அநேக வசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது. அதனால அதை வாசிக்க ஆண்டவர் நம்மை இன்னும் உற்சாகப்படுத்துவார், பலப்படுத்துவார். ஒரு வேலை நமக்கு இன்னைக்கு இந்த ஆறுதல் தேவை அல்லது இந்த ஒரு வசனம் தேவைன்னா ஆண்டவர் கொடுப்பார். We have to read. So devote yourself fully to God's word. தேவனுடைய வசனத்துக்கு வாசிக்கிறதுக்கு நான் ஒப்பு கொடுப்போம். That will change our life. கடைசியாக ஆண்டவருக்கு சேவைக்காக நான் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் கொடுத்த அந்த தாளந்து இந்த வரங்களை நான் பயன்படுத்துவோம், சபைக்காக பயன்படுத்துவோம், ஊழியர்களுக்காக பயன்படுத்துவோம். இது முக்கியம். God has given us gift and talent. Don't just keep it. Okay, use that talent and gift for the service of God. A new year just started. Okay, இப்போதான் ஆரம்பிச்சிருக்கு. அதனால it's not too late. Let us start. Okay, ஆனால் நான் சொன்ன பிரகாரம் it has to become a habit. தினசரி வாழ்க்கையில் வாழும் பொழுது அது அன்றாட வாழ்க்கையில் வரணும். எப்போவோ நான் வந்துட்டு நான் சொன்ன மாதிரி I'll try அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வராது. மேக் இட் ஹேபிட். அது அன்றாட வந்த பிறகு அது தன்னாலே இப்போலாம் எவ்ரி மார்னிங் I must read அப்படின்னு அது ஆட்டோமேட்டிக் வரும். ஓகே, many of you, I'm not saying நீங்களாம் அப்படி செய்யலன்னு சொல்ல, அநேகருக்கு அப்படி செய்வீங்க. But share with one another so that we encourage one another to read the word, to study the word, to grow together. இந்த சபை நம்ம ஒரு குடும்பமாக இன்னும் நாம் வளர இப்படிப்பட்ட காரியங்களை நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். இதுதான் என்னுடைய ஆவல். God has given me this to share because I need change. என்னுடைய வாழ்க்கையிலும் இந்த மாற்றங்கள் தேவைப்படுகிறது. ஆண்டவர் இதன் மூலமாக என்னையும் மாற்ற வேண்டும், உங்களையும் மாற்றுவார் என்று நான் நம்புகிறேன். I'm going to spend a few minutes with you, a few seconds. உங்களுடைய ஒப்பு கொடுங்க. We got to pray. ஜெபம் செய்வோம். தனிப்பட்ட வாழ்க்கையில் தனிப்பட்ட முறையில் நீங்கள் இந்த கேட்ட வார்த்தைக்கு என்ன செய்ய போறீர்கள், தீர்மானங்கள் எடுங்கள். அது உங்களுக்கும் தெய்வமே, எனக்கு தெரிய வேண்டியது. I don't need anything. உங்களுக்கும் உங்களுடைய தேவன், நம்முடைய தேவன் இயேசு கிறிஸ்து நம் மத்தியில் இருக்கிறார். ஆவியானவர், நீங்கள் உங்களுடைய விண்ணப்பங்கள், உங்களுடைய விருப்பங்கள், உங்களுடைய திட்டங்கள் அவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கும் போது தேவன் நிச்சயமாக
want to encourage each one of you. Just take a few moments. Father God, we thank you for this day, and we thank you for all this individual petitions and prayers that have been lifted up right now. And I pray that you will acknowledge my dear brothers and sisters' requests or their heart's desire. I just pray, Lord, that you will acknowledge it and help them walk through 2026 with your guidance. And help them make that habitual daily stuff so that their life will be changed. This church will grow. நேசிக்கிற நல்ல பிதாவை மறுபடியும் இந்த நேரத்துக்காக நம்ம நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு நீர் இடைப்பட்டு உங்களுடைய ஆவியானவர் மூலமாக எங்களோட பேசினதுக்காக நன்றி. உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உண்மை வணங்குகிறோம், உண்மை கனப்படுத்துகிறோம். பெரியவர், வாக்கு மாறாத தேவன், நீர் எங்களை கரம் பிடித்து அந்த வழி நடத்துவீர் என்று அந்த விசுவாசத்தோடு நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நேரத்தில் இந்த 26ஆம் ஆண்டுக்குள் நாங்கள் காலடித்து வைத்திருக்கிறோம். இந்த முதல் ஞாயிறு ஆண்டு வரை நீர் எங்களோடு பேசுகிறீர். பவுல் தீமோத்தேயுக்கு கொடுத்த அந்த ஆலோசனைகளை ஆண்டவரை எங்களுக்கு உங்களுடைய வேதத்தின் மூலமாக இன்று எங்களுக்கு தந்தீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அதை நாங்கள் பற்றி கொண்டு ஆண்டவரை இந்த வருடத்தை நாங்கள் கழிக்க கடந்து செல்ல எங்களுக்கு உதவி செய்யும், எங்களை வழி நடத்தும். இந்த நேரத்தை உங்களுடைய சமத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். மீதியான நேரத்தில் உங்களுடைய சமத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த வருகிற வாரம் ஆண்டவரே நாங்கள் எங்களுடைய வேலைக்கு, எங்களுடைய பள்ளிக்கு அல்லது காரியங்களை நாங்கள் எடுக்கும்பொழுது ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருந்து வழி நடத்துவீர் என்று நாங்கள் நம்பி விசுவாசிக்கிறோம். எங்களோடு கூட நீர் வாரும். ஆவியானவரே, நீர் எங்களை வழி நடத்தும். எங்களுக்கு வேண்ட எல்லா உதவியும் நீ தந்து ஆண்டவரே காட்டுக்கொள்வீர் என்று அந்த நம்பிக்கையோடு நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எங்களை வழி நடத்தும், பார்த்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். நாம் எழுந்து நின்று ஆசீர்வாதத்துக்கு நன்றி. நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அந்யோன்ய ஐக்கியமும் நாம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் இருப்பதாக. ஆமென். ஆமென். நீங்க வந்துட்டு பிரேயர்ல வச்சுங்க. இஸ் டிராவலிங் இந்த வாரம், ஐ திங்க் ஃப்ரைடே or Saturday he will be back. ஸோ அவருடைய பிரயாணத்துக்காக நீங்கள் தெரிவித்துக் கொள்ளுங்கள். தேங்க்யூ. God bless you.